நம் மத்தியில இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த அந்த வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். 23ஆம் சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம், அதனுடைய 1ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? போதும். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஜெபம் செய்வோமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொண்டு ஆண்டவரே வந்திருக்கிற உம்முடைய ஜனத்தோட நீங்க பேசுங்க. வார்த்தை உம்முடையதையா, வல்லமை உம்முடையது, அபிஷேகம் உம்முடையதையா. நான் ஒரு அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். இந்த பலிபீடத்திற்கும் பரலோகத்திற்கும் ஒரு நேரடி தொடர்பு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். உங்க நாம மகிமைப்படட்டும். ஒரு மாம்ச வார்த்தைகள் வரக்கூடாதுப்பா. ஆவியானவர் என்ன பேச சொன்னீங்களோ பேச கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த 23ஆம் சங்கீதம் தெரியாத ஒரு நபர் கூட உலகத்திலே இருக்க மாட்டார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த 23ஆம் சங்கீதம் தெரியும். இந்த 23ஆம் சங்கீதத்தை உரிமையாக்கி கொண்டு அதை தனக்குரியதாக்கி கொண்டு ஜெபித்தவர்கள் அதனுடைய வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கொண்டு அதை தன் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தியவங்களா இன்னைக்கு உலகத்தில் பெரிய பெரிய மனிதர்களாக இருக்கிறாங்க. ஆமேன் சொல்லுங்க. அவ்வளவு சத்தியங்கள் அடங்கி இருக்கிற ஒரு சங்கீதம் தான் இந்த சங்கீதம். இந்த சங்கீதம் சண்டே ஸ்கூல் சங்கீதம் நினைச்சிடக்கூடாது. இந்த சங்கீதத்தை வைத்துதான் ஏறக்குறைய இந்த அனுபவத்தில் போகும்போது தான் 40 சங்கீதங்களுக்கு மேலாக தாவீது எழுதியிருக்கிறார். இன்னைக்கு இந்த சங்கீதத்தில் ஒரு பெரிய விளக்கம் கொடுப்பேன். இனிமே நீங்க சங்கீத புஸ்தகத்தை படிக்கும்போது உங்க நாலேஜே வேற மாதிரி ஆயிடும். ஆமேன் சொல்லுங்களேன். அவ்வளவு ஆழங்கள் நிறைந்த ஒரு சங்கீத புஸ்தகம் இந்த சங்கீத புஸ்தகம். இந்த சங்கீதத்தில் தாவீது என்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இல்ல, நம்முடைய வாழ்க்கை இதில் அடங்கி இருக்குது. ஆமேன் சொல்லுங்க. அந்த வாழ்க்கையை எப்படி நம்ம படிக்கிறோம்னா தெரியாமலே இவ்வளவு காலமாய் நாம் படித்து கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்களில் சொன்ன ஒரு மேய்ப்பன் என்றால், 1ஆம் தேதி சொன்ன மேய்ப்பன் என்றால், அந்த மேய்ப்பன் முதலாவது அந்த ஆடுகளை வளர்க்கணும். ஆமென் சொல்லுங்க. உருவாக்கணும். நம்ம மேய்ப்பர் யாருன்னா நம்மளை உருவாக்குகிறவர், நம்ம குடும்பத்தை உருவாக்குகிறவர், நம் பிள்ளைகளை வளர்த்து உருவாக்குகிறவர். ஆமேன். 2வது மேய்ப்பர் யாருன்னு சொன்ன, நம்மளை போஷிக்கிறவர், நம்மளை ஃபீட் பண்றவர், நமக்கு போஷிப்பை கொடுக்கிறது நம்ம மேய்ப்பன் தான். ஆமேன் சொல்லுங்க. 3வது சொன்னேன் மேய்ப்பன் என்றால் பராமரிக்கிறவர். பராமரிக்கிறவர்னா என்னென்ன வேணும்னு பக்கத்திலேயே உட்கார்ந்து பார்க்கறதுக்கு பேர் தான் பராமரிப்பு என்று சொன்னேன். 4வது நம்ம மேய்ப்பர் யாருன்னா நம்மளை பாதுகாக்கிறவர். அல்லேலூயா. இந்த 4 தன்மைகள் மேய்ப்பருக்கு உண்டு. ஆனா இந்த சங்கீதத்தினுடைய ஒரு பயங்கரமான ஆழம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தாவீது தன்னுடைய எதிரிகள், தன் பிள்ளை, ஒரு பெரிய ஒரு தேசமே அந்த மனிதனை எதிர்க்கிறது. நீங்க தாவீதுன்ற இடத்துல உங்களை வச்சுக்கணும், உங்களை வச்சு நீங்க பார்க்கணும். எதிர்க்கிறது. இப்போ வனாந்தரத்தில், அந்த வனாந்தரத்தின் வழியா யாரும் ஆதரவற்ற நிலையில ஒரு கஷ்ட காலத்தில் இந்த மனிதன் போகும்போது எனக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே போறார். ஆமேன் சொல்லுங்க. ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கை, அந்த வளர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி இருக்கணும் தேவன் விரும்புகிறார் அல்லது பரலோகம் விரும்புதுன்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிங்க. எந்த கடுமையான சூழ்நிலையிலும், எவ்வளவு நெருக்கத்திலையும், எவ்வளவு பெரிய பிரச்சனையிலும் கர்த்தரை மேய்ப்பராய் சார்ந்து நிற்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமேன் சொல்லுங்களேன். இதுதாங்க வளர்ச்சி. எதுங்க வளர்ச்சி? வளர்ச்சினா என்ன தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளர்கிறோம் என்றதின் அர்த்தம் என்ன தெரியுமா? எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நாம் கர்த்தரை மாத்திரமே என்ன பண்ணணும்? சார்ந்து நிற்க வேண்டும் என்கிறத சத்தியத்தை இது ஆழமாய் போதிக்கிறது. கடந்த நாட்களில் நான் சொன்னேன், தேவனுடைய மந்தையிலே 2 வகையான ஆடுகள் இருக்கு. 2 ஆடுகள் இருக்கு. இந்த 2 ஆடுகள்ல ஒன்று எவ்வளவு சூழ்நிலைகள், எவ்வளவு பெருங்காற்று, எவ்வளவு புயல், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் தான் மேய்ப்பர் என்று அவரையே சார்ந்து நிற்கிற ஆடு. இன்னொரு ஆடு இருக்குது. அந்த ஆடு கர்த்தரை சார்ந்து நிற்காது. ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கு போயிடலாமா, அங்கிருந்து இங்க போயிடலாமா, இப்படி போயிடலாமான்னு சுட்டி திரிகிற ஆடு. வாசிங்க 95:7 வாசிங்க தம்பி. சங்கீதம் 95:7. அவர் நம்முடைய இங்கிலீஷ்ல எப்படி வந்து அவர் மட்டும்தான் நமக்கு தேவன். ஆமென். அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிருக்க. அவர் மட்டும்தான் நமக்கு தேவன். நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ள இருக்கிற ஆடு. எந்த சூழ்நிலை வந்தாலும் இந்த மேய்ப்பனை விட்டு இந்த ஆடு என்ன பண்ணாத போகாது. நான் சொல்லுகிற மேய்ப்பன் நான் அல்ல மேய்ப்பன். நான் சொல்லுகிறது 1 பேதுரு 5:4 படி பிரதான மேய்ப்பனை விட்டு அது என்ன பண்ணாத, இயேசு கிறிஸ்துவை விட்டு போகாது. ஆனா இன்னொரு ஆடு இருக்கு பாருங்க. வாசிங்க எசேக்கியேல் 34 5ஆம் வசனம் வாசிங்க. 34 6 வாசிமா. என் ஆடுகள் சகல மலைகளிலும் சகல மேடுகளிலும் அலைப்புண்டு பூமியின் மீதெங்கும் என் ஆடுகள் சிதறி திரிகிறது. ஏன் சிஸ்டர் கவனிங்க, என்ன கவனிக்கணும், பைபிள் படிக்கும்போது படிக்கணும், என்ன பார்க்கணும். சிதறி திரியுது இந்த ஆடுக்கு. என்னன்னா இங்க கஷ்டம் வந்தா அங்க போயிடும்,
இங்க பிரச்சனை வந்தா அங்க போயிடும். இந்த மலையை விட்டு அந்த மலை, இங்க இருந்து பார்க்கும்போது அந்த மலை பச்சையா இருக்குது, அங்க போனா அதுவும் காஞ்சி போன மாதிரியே இருக்குது. ஆமென் சொல்லுங்க. இங்க இருந்து அங்க போகும், போய் 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 சிதறி போயிருக்குது. சவுல் பாருங்க, ஒரு இடத்துல கூட கர்த்தர் அவனோட பேசல. அவன் போன இடத்தெல்லாம் பாருங்க அங்க அங்க. ஆனா தாவீது இவ்வளவு பிரச்சனையிலும் பாருங்க கர்த்தரை மட்டும் விட்டு போல. சவுல் போய் போய் கடைசியில் எங்க தான் போயிட்டான்? குறி சொல்ற வீட்டுக்கு போயிட்டான். இப்படிப்பட்ட ஆடுகள் இன்றைக்கு கர்த்தருடைய மந்தையில இருக்கிறது. நாம் அப்படிப்பட்டவர்களா இருக்கக்கூடாது. நிறைய பேருக்கு என்ன ரகசியம் தெரியலனா, நல்லா கவனிங்க. நீங்க கர்த்தரா மேய்ப்பரா வச்சு இந்த வேத புத்தகத்தை அடிப்படையா வச்சு உங்க வாழ்க்கையை நடத்த ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஒரு மனுஷனும் போதிக்க வேண்டியதில்லை. 1 யோவான் 2:27 சொல்றார், உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே உங்களை போதிப்பார். ஒருவனும் உங்களுக்கு என்ன பண்ண வேண்டியதில்லை, போதிக்க வேண்டியதில்லை. அப்ப நல்லா கவனிக்கணும் நான் பேசுறத. சிஸ்டர், நீங்க அழைப்ப கூடாது. ஏன் இந்த ஆடு இப்படி அலையுதுன்னா, அதற்குள்ள இருக்கிற மனநிலை இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு சீரான மனநிலையில இல்லை, ஆவிக்குரிய மனநிலையில இல்ல. சீரான மனநிலை இல்லாத ஆடுகளை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, இங்க மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும், நிறைய புல் இருக்கும், டக்குன்னு அங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு போவோம். இது எத்தனை பேருக்கு தெரியும், கவனிச்சிருக்கீங்க தெரியல. சீரான மனநிலை இல்லை. அதனால தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, யாரும் தப்பாலாம் விளங்க கூடாது. இது பிரசங்கத்தை எடுத்துங்க. நிறைய கான்ஃபரன்ஸ் இங்கே சபையில் இருக்கவங்க கான்ஃபரன்ஸ் பண்ணால் என்கிட்ட சொல்லிட்டு தான் போகிறாங்க, பாஸ்டர் நான் 3 வாரம் வரமாட்டேன். அதெல்லாம் தப்பு இல்லை. நான் கேட்பேன், கான்ஃபரன்ஸில் யார் பிரசங்கம் பண்ணுறான்னு கேட்பேன், யாரோட கான்ஃபரன்ஸ்னு கேட்பேன். ஏன் தெரியுமா, நீ கான்ஃபரன்ஸில் போய் இருக்கிற ஆவியை என்ன பண்ணிடக்கூடாது, கெடுத்துன்னு வரக்கூடாது. பாக்கெட்டில் திறந்து பாரு 5000 இருக்குது, உன் அக்கௌண்ட்டில் 50,000 டிங்கு அடிச்சுக்குது. அந்த மாதிரி கான்ஃபரன்ஸ்லாம் போய் என்ன பண்ணக்கூடாது. முந்தானத்தை கூட சொன்னேன், நம்ம திராணி என்னவோ நம்ம திராணிக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன பண்ணணும். 6 மாடி வீடு கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்கறது தப்பு இல்லை. 6 மாடியை துடைக்கிற அளவுக்கு தொடப்பமும் நம்ம கிட்ட இல்லை, பெருக்கவும் ஆள் இல்லை. இந்த ஆளே பெருக்காம கிடக்குது 10 நாளா. நான் ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. எங்கேயாவது போய் தலையை என்ன பண்ணிடக்கூடாது, சிக்கிக்க கூடாது. கன்வென்ஷனா போவான் சிலர்லாம். இந்த பிரபலமான பாஸ்டர் வந்துகிறார், அந்த மீட்டிங் போறேன்னு போவான். நான் கேட்பேன், இதெல்லாம் தப்பா பாஸ்டர்? தப்பே கிடையாது. போயிட்டு வந்தது இல்லை இந்த ஆடு. போய் வந்த உடனே இந்த ஆட்டினுடைய வளர்ச்சி growth ஏதாவது இருந்ததா? இல்ல. இந்த ஆட்டுக்குள்ள ஏதாவது மனம் மாறிச்சா? நான் இவ்வளவு தூரம் பயங்கர கோபமா இருந்தேன், நான் இப்படி இருந்தேன், நான் எரிச்சல் உள்ளவனா இருந்தேன், நான் கண்ணா பின்னா காசு செலவு பண்றாளா இருந்தேன், இங்க போய் வந்துதான் பாஸ்டர் மாறிட்டேன். அவர் என் கையில தலையை வச்சார். சிலர் சர்ச்சில் 1 வருஷம் பூரா ஜெபம் பண்ணி இருப்பான், ஆண்டவரே இந்த வியாதி. எங்கேயோ ஒரு கூட்டத்தில் போய் மைக் பிடிச்சி சொல்ல, இவர் வச்சார் கையை, எனக்கு சரியா போச்சு. பார்த்துருக்கிறீங்களா? இந்த மாதிரி நிறைய ஆடு இருக்குது. நிறைய. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம பிறந்ததெல்லாம் ஒரு வீடு. இப்போவும் எங்கள் பழைய பாஸ்டரோட தொடர்பில் இருக்கிறேன். பழைய பாஸ்டருக்கு நான் தான் போய் நிறைய வேலை செஞ்சு கொடுக்குறேன். அவரால் முடியல, உடம்பு முடியலன்னுட்டு. அந்த மாதிரி சொல்ல வரல. ஒரு ஊருக்கு போகிறீங்களா, உங்கள் பழைய பாஸ்டர் சர்ச் இருக்குதா, தாராளமாக போங்க. சர்ச்சுக்கு மட்டும் போவாத இருக்காதீங்க. போங்க, இருங்க, வாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு பிரதான மேய்ப்பர் இருக்கிறாரு. இந்த மேய்ப்பனை விட்டுவிட்டு என்ன அர்த்தம் பாஸ்டர்? கர்த்தரோட வார்த்தையையும் கர்த்தருடைய வல்லமையை நம்பாம மனுஷங்களை நம்பி அவர் கை வச்சா நல்லா ஆயிடுன்னு போறது. நான் சொல்றேன், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க சரியில்லாம எந்த மலையா அரைஞ்சாலும் ஆமேன்னு சொல்லுங்களேன், வாழ்க்கை மாறாது. உங்களுக்கு அடிக்கடி தெரியுமா, தப்பா எடுத்துக்காதீங்க. இப்படி போய் மீட்டிங் அது இது அது என்ன விஷயம், எப்படி இவங்க மனநிலை மாறுதுன்னா, இந்த வேலை ஸ்தலத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போனவன் 4 கிறிஸ்துவனாவது இருப்பான். பெந்தகோஸ்தே கிறிஸ்துவன், ஆடு திருற கிறிஸ்துவன், குள்ள நரி கிறிஸ்துவன், தோட்டத்துக்குள்ள வர கிறிஸ்துவன். அவன் சொல்லுவான், போன வாரம் கேரளாலேருந்து ஒரு தீர்க்கதரிசி எங்கள் சபைக்கு வந்தாருன்னு பாருங்க. இவன் உடனே அப்படியே வேலை தான் செஞ்சுன்னு இருப்பான், ஆனால் காதெல்லாம் இங்கே இருக்கும் பாருங்க. இந்த சின்ன வயசில் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, பிபி வாசிக்கிறாள் வெறுப்பேற்றுறதுக்கு என்ன பண்ணுவான் சொல்லுங்க? இந்த எலுமிச்சை எடுத்துமே அவன் எதிர்க்க என்ன பண்ணுவான், இப்படி நாக்கில் வச்சு நக்கி காட்டுவான். நக்கி காட்டினவன பாருங்க, அவன் சுதி ஏற்றி வாத்தின்னு இருப்பான். அவன் வாச்சினே இருப்பான், நான் உள்ள இது வழியா என்ன ஊத்து சொல்லுங்க கீழே. பார்த்துருக்கிறீங்களா? இந்த மாதிரி வந்தாரு. நம்பாலே நான் லஞ்சுக்கு இன்னும் தீர்க்கதரிசி வந்தாருன்னு சொன்னீங்க. அப்படியே சொன்னார் பிரதர். நான் போற பாதை, என் குடும்பம், என் சூழ்நிலை எல்லாம் சொன்னாரு பிரதர். அப்படியா? எப்போ? அடுத்த மாசமே எங்க பாஸ்டர் வர வச்சுக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? அப்படி ஒரு மீனுக்கு கொக்கி போட்டாதான் அது என்ன பண்ணா வரும். இதுவும் என்ன பண்ணு, இந்த ஆடா இந்த மலையோட அந்த மலையில் என்ன இருக்குது? நான் கேட்கறேன், தப்பா இப்படி தீர்க்க தரிசனம் போய் சொன்ன தலையை கொடுத்தீங்களா இல்லையா? தலையை கொடுத்தீங்களா இல்லையா? உனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி அமிச்சார்ல, ஏதாவது ஒரு தீர்க்க தரிசனம் இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில் நிறைவேறிக்குதா? நான் ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? நம்முடைய பிரதான மேய்ப்பனை தவிர வேற யாராலையும் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். கையை தட்டி சொல்லுங்களேன், அவர் ஒருத்தர் தான் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். ஆமே. இப்படி சுத்தி வராங்க பாருங்க. அவங்க குடும்பத்தில் இங்க பாருங்க, நான் சத்தியத்தை பேசுறேன், ஒரே குழப்பமாவே இருக்கும்.
ஒரு ஆசீர்வாத உச்சக்கட்ட நிலைக்கு அவங்களால என்ன பண்ண முடியாது. ஆனா சில ஆடு இருக்குது பாருங்களேன், அந்த மேய்ப்பனை தவிர, இந்த வேதத்தை தவிர, இந்த ஜபத்தை தவிர வேற எங்கேயுமே போவாது. ஆமேன்னு சொல்லுங்க. நான் விசுவாசியா இருந்த 16 வருஷ காலத்துல 16 வருஷத்துல என் சபையை தவிர வேற சபைக்கு போனதே இல்லை. ஏன் பாஸ்டர் இப்படிலாம் இருக்கிறீங்க? எனக்கு தெரியும், என் மேய்ப்பன் என்னை நடத்துகிறார், எனக்கு ஒரு நல்ல மேய்ப்பர் இருக்கிறா. இப்படி நம்ம போறது என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னா, 6ஆம் வசனம் வாசி மகளை. இப்போ வாசி 5. மேய்ப்பன் இல்லாததினால் சிதர் உண்டு போனவைகள் என்னமா காட்டு மிருகங்களுக்கெல்லாம். வெரி டேஞ்சரஸ் பிரதர். இப்படி நம்ம நினைக்கிறோம், நம்ம பெரிய பெரிய ஸ்காலர்ஸ், பெரிய பெரிய இடத்துக்கு போறோம். இல்ல பிரதர், ஒரு நாள் பதுங்கி இருக்கிற அந்த மிருகம் வெளிப்பட்டு ஒரு சடுதியில நம்மளை அழிச்சிரும். நான் சொல்லுவது சத்திய வசனத்தை பேசுகிறேன். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், அதே எசேக்கியேல் 34:22 வாசிப்பில்ல, 34:22 வாசிங்கம்மா. நான் என் ஆடுகளை இனி சூறையாகாதபடிக்கு ரட்சித்து ஆடுகளுக்கும். என்னங்க இது? என்னதுங்க இது? என்ன இந்த வசனம் எத்தனை பேருக்கு புரியுது? ரெண்டுமே ஆடுதான். ஆடுகளுக்கு நியாயம் தீர்ப்பேன். அப்படின்னா ஒரு ஆடு என் கைக்குள்ளாகவே இருந்து என்னை நம்பி பிரயாணம் பண்ணி காற்றடித்தது, பெருமழை வந்து போராட்டத்திலும் என்னை சார்ந்து நின்ற ஆடு. ஆமேன் சொல்லுங்க. இன்னொரு ஆடு இந்த பிரச்சனையில என்ன நம்பாம தீர்க்கதரிசிகளை நம்பி மலைமலையா நடந்த ஆடு, மலைமலையா சுற்றி திரிந்த ஆடு. இந்த ஆட்டுக்கு நியாயம் தீர்ப்பன்றார். நான் நியாயம் தீர்க்க மாட்டேன், அவரு நியாயம் தீர்ப்பார். வலது பக்கத்திலே செம்மறியாடுகளையும் இடது பக்கத்திலே வெள்ளாடுகளையும் நிறுத்துவார். செம்மறியாடுகளை பார்த்து, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானதற்கு முதல் உங்களுக்காய் ஆயத்தப்பட்ட அந்த இடத்துக்கு போங்கன்னுவார். ஆமேன் சொல்லுங்க. இந்த வெள்ளாடு இருக்குது பாருங்க, இந்த வெள்ளாட்டை பார்த்து பிசாசுக்கும் அவன் கூட்டத்துக்கும். இந்த வெள்ளாடுனுடைய குணம் எத்தனை பேருக்கு தெரியும்? வெள்ளாடு தான் இருக்கிறதுலே மோசமான ஆடு. செம்மறியாடு தான் இருக்கிறதுல வாடை வளர்த்தவங்களுக்கு தெரியும். இந்த வெள்ளாடை நீங்க தான் வளர்ப்பீங்க, அது ஒரு 4 நாளைக்கு ஒரு வாட்டி முட்டும் பாருங்க, எல்லாரையும் முட்டும். பார்த்துக்கிறீங்களா? வெள்ளாடு அழுத்தாரு. சில நேரத்தில் மேய்ப்பனியை முட்டும். மேய்ப்பனை முட்டதில்லை, வீட்டில் குழந்தைங்களை முட்டி கீழே தள்ளும். 3 நாள் முட்டி தள்ளும், 4ஆவது நாள் வந்து அப்படியே உரசும், இப்படி தேய்க்கும். பார்த்துக்கிறீங்களா இல்லையா? அம்மா நான் சொல்ற தப்பு, நீ ஆடு மேய்ச்சல்லம்மா. சில ஆடு வீட்டில் அப்படி இருக்கும் பாருங்களேன். 4 நாளைக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அப்படியே உரசும். ஆமா, 3ஆவது நாள் பொண்டாட்டியை முட்டும், பொண்ணை முட்டும், பிள்ளைய முட்டும், வீட்டுக்காரனை முட்டும், எல்லாத்தையும் முட்டும். இதெல்லாம் வெள்ளாட்டு கோணம். ஆனா செம்மறி ஆட்டுக்கு பார்த்தீங்களா, யாரையுமே முட்டாது. செம்மறி ஆட்டுக்கும் வெள்ளாட்டுக்கு இருக்கிற கோணம் நான் வரும்போது பிரசங்கம் எடுக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி தெரியுமா இருக்கணும்? ஒரு செம்மறி ஆட்டு கூட்டம் மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. இந்த வெள்ளாடு மட்டும் மேய்ப்பனுடைய சத்தமும் கேட்காது, வெள்ளாடு மட்டும் ஒரே மந்தைக்குள்ள இருந்து மேயாது. பெரும்பாலும் மிருகங்கள் டார்கெட் பண்றது செம்மறி ஆட்டை கிடையாது, வெள்ளாட்டை தான் டார்கெட் பண்ணும். இல்லையா சொல்லுங்க. அதை தான் இங்க சொல்றாரு, ஆடுகளுக்கு நான் என்ன பண்ண போறேன்? நியாயம் தீர்க்க போறேன். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பாருங்க, அதனால தான் நான் அதெல்லாம் பேசுறது இல்லை. அல்லேலூயா. இப்போ இந்த 23ஆம் சங்கீதம் உங்களுக்கு புரியணும். உங்களுக்கு இந்த 23ஆம் சங்கீதத்தினுடைய ஆழம் தெரியணும்னா முதல்ல இந்த தேசத்தினுடைய, இஸ்ரவேல் தேசத்தினுடைய அமைப்பு தெரிந்தாதான் இது எந்த நிலையில, எங்கிருந்து, எப்படி இவரால் பாடப்பட்டது என்று உங்களுக்கு புரியும். ஆமென் சொல்லுங்க. இஸ்ரவேல் தேசம் எப்படிப்பட்ட தேசம் கேட்டீங்கன்னா, வருடம் முழுவதும் கவனிங்க, வருடம் முழுவதும் தண்ணியே குறையாம பிரகாயித்து கரையை பீறி ஓடுகிற வளமிக்க யோர்தான் ஓடுகிற இடம். ஆமென் சொல்லுங்க. ஏன் பாஸ்டர் இஸ்ரவேல் தேசத்தை இத்தனை நாடு டார்கெட் பண்றான், ரஷ்யா டார்கெட் பண்றான்? நேத்து சொல்லிட்டான், அரபு தேசம் எல்லாம் என்ன பண்ணணும், ஒன்னா சேர்ந்து இஸ்ரவேல் அட்டாக் பண்ண வாங்கன்னு அழைப்பு விடுத்துட்டாங்க. ஏன்? வருஷம் முழுவதும் கரை புரண்டு ஓடுகிற யோர்தான், மத்திய போகாத யோர்தான் இருக்குது. லீபனோன் என்கிற ஒரு மலை இருக்கு பாருங்க, லெபனோன் ஒரு மலை இருக்கு. அது எப்பொழுதும் வெண்பனியால் மூடப்பட்டிருக்கும். எந்த மலையில பனி அதிகமாக மூடுதோ அங்கதான் காஸ்ட்லி பழம்லாம் விற்கும். நம்ம ஊர் காஷ்மீர் இருக்கு பார்த்தீங்களா, காஷ்மீரை விட 10 மடங்கு லெபனோன் மகிமையானது. நீங்க நம்ம இஸ்ரேல் ஆப்பிள ஒன்று, இஸ்ரேல் ஆப்பிள் இது வரைக்கும் கண்ணில் பார்த்துக்க மாட்டீங்க. ஒரே ஒரு இஸ்ரேல் ஆப்பிளை எடுத்து மெட மிஷினில் வச்சிங்கன்னா 2.5 கிலோ இருக்கும். எவ்வளோ இருக்கும்? 2.5 கிலோ இருக்கும். வேவு பார்க்க வேவு காரில் அனுப்பும்போது திராட்சை குளத்தை எது தூக்கிட்டு வந்தாங்க தெரியுமா?
அது எங்க இருந்து கொண்டு வந்தது தெரியுமா? இந்த லீபனோன் என்கிற அந்த அந்த அவ்வளவு ஒரு வெளேர் என்று போட்டப்பட்ட லீபனோன் இருக்கிற ஒரு மலைதான் அந்த அந்த இஸ்ரேல் தேசத்தில் உள்ள மலை, வளங்கள் நிறைந்த மலை. எர்மோன் என்கிற ஒரு மலை இருக்கு. அந்த மலையில் இருக்கிற மாதிரி வளங்கள் எங்கேயுமே கிடையாது உலகத்தில். எர்மோன் என்கிற மலை, அதான் சொல்றார், எர்மோன் தேசத்திலிருந்து நான் என்ன பண்றேன், பாடுற ஆண்டவரே. எர்மோன் என்கிற மலை அப்படியே வளங்களால் நிறையப்பட்ட ஒரு மலை இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சாரோனின் சமவெளி என்கிற ஒரு இடம் இருக்குது. உலகத்திலேயே அதிகமான காஸ்ட்லி உள்ள ரோஜாக்கள் பூக்கிற இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா சாரோனின் சமவெளி. ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. இன்னொரு பக்கம் பெத்பகே என்கிற ஊர், அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா திராட்சை பழங்கள் அவ்வளவு பயங்கரமாய் பெத்பகேவில் திராட்சை பழங்கள் விளையும். அது மாத்திரமல்ல, பெத்தானியா என்கிற ஒரு இடம் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அங்கே நிறைய அத்தி பழங்கள், அத்தி மரங்கள், அங்கே ஏகப்பட்ட அத்தி மரம். அத்திலாம் எவ்வளோ காஸ்ட்லின்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் ட்ரை அத்தி போய் ஒரு கிலோ ட்ரை அத்தி ஒரிஜினல் வாங்கினீங்கன்னா 2200 ரூபா. எல்லாமே இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ரோஜாக்கள் அல்ல, இதல்ல, ஒலிவ மரம் என்ற ஒரு ஒலிவ மலை என்று இருக்குது. அந்த ஒலிவ மலையில் அவ்வளவு ஒலிவ மரங்கள் எண்ணெய் எடுக்கப்படுகிறது. உலகத்திலே காஸ்ட்லி எண்ணெய் எது சொல்லுங்க யாராவது? ஒலிவ் ஆயில். இதெல்லாம் எங்க இருக்குதுன்னா, இவ்வளவு வளங்கள் நிறைந்த ஒரு தேசம்தான் இந்த இஸ்ரவேல் தேசம். ஆனால் நல்லா கவனிக்கணும், இவ்வளவு வளங்கள் ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் ஒரு பயங்கரமான வனாந்திரம் இருக்கிறது. அந்த வனாந்திரத்துக்கு பெயர் தான் யூதேயா வனாந்திரம். யூதேயா வனாந்திரம் அது பெயர் சபாவிலே தொடங்கி அந்த வனாந்திரம் நீண்டு போகும். அந்த வனாந்திரத்துக்குள்ள ஒரு ஆள் உள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா எதிரி கூட அந்த வனாந்திரத்தில் அவனை பின்தொடர்வதற்கு பயப்படுவார்கள். அந்த வனாந்திரத்தில் இருந்துதான் இந்த தாவீது என்ன பண்றாருன்னா பாட்டு பாடுறார். ஆமென் சொல்லுங்களேன். அந்த வனாந்திரத்தில் போகும்போது தான் இந்த 23ஆம் சங்கீதத்தை எழுதுறார். இந்த வனாந்திரத்தை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் தெரியணும்னா நான் சொல்றேன், கவனிங்க. யோவான் ஸ்நானகன் என்கிற மனிதன் எல்லாரும் அவனை வெறுத்தாங்க. ஏன்னா அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சத்தியத்தை பேசுறான். எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா சத்தியத்தை பேசுற ஆளுங்களை ரொம்ப வெறுப்பாங்க ஜனங்க. ஆமென் சொல்லுங்க. நம்ம பயந்துடக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அதனால வெறுத்தாங்க. அவர் ஜனங்க அடிக்கடி வந்து தன்னை டிஸ்டர்ப் பண்ணி கேள்வி கேட்க கூடாது என்பதற்காக அவர் போய் ஒளிந்து கொண்ட இடம் எது தெரியுமா? யூதேயாவின் வனாந்தரம். ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து தன்னுடைய 40 நாட்கள் உபவாசத்தை ஏறெடுத்த இடம் எது தெரியுமா? யூதேயாவின் வனாந்தரங்கள். ஏன் ஆபிரகாம் தன் கூடாரத்தை போட்ட இடம் எது தெரியுமா? இந்த யூதேயாவின் வனாந்தரம். ஏன்னா இந்த யூதேயாவின் வனாந்தரத்துக்கு எல்லாரும் வருவதற்கு பயங்கரமா பயப்படுவாங்க. அப்படி இந்த யூதேயா வனாந்தரம் என்ன பாஸ்டர்? வறட்சி நிறைந்தது, கடுமையான பாலைவன ஒரு சமவெளி. அது பேர் என்ன வச்சிருக்காங்க என்சைக்ளோபீடியா எல்லாத்துலயுமே? கில்லர் டெசர்ட். ஆமென் சொல்லுங்க. எதிரி கூட என்ன பண்ண மாட்டான், இது உள்ள போனா செத்துருவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு எதிரி கூட வரமாட்டான். அப்படி ஒரு பயங்கரமான ஒரு வனாந்தரம் இருக்கிறது. இந்த வனாந்தரத்தில் 4 பிரச்சனை இருக்குது. கவனிங்க என்ன சொல்றத, 4 பிரச்சனை இருக்குது. அந்த 4 பிரச்சனையை ஒரு மனிதன் தாண்டாம ஒரு செழிப்புக்குள்ள வரவே முடியாது. ஒரு விசுவாசி, ஆரம்பகால விசுவாசியா நீங்க இருக்கலாம், அல்லது நீங்க ஆண்டவருக்குள்ள வளர்கிற விசுவாசியா இருக்கலாம். இந்த 4 இந்த வனாந்தரத்தில் இருக்கிறது. இந்த 4 நீங்க கடந்து வரணும். என்ன பாஸ்டர் அப்படி இருக்குது? கடுமையான உஷ்ணம். ஒரு பக்கம் முழுவதும் செழிப்புல வளர்ந்த ஒரு நாடு. ஆனா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வனாந்தரம், பயங்கரமான டெசர்ட். அதுல பாத்தீங்கன்னா கடுமையான உஷ்ணம். எவ்வளவு பாஸ்டர் இருக்கும் உஷ்ணம் கேட்டீங்கன்னா 140 இருந்து 160 டிகிரி அங்கே அந்த பயங்கர வெப்பம் வீசும். எவ்வளோ உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஊர்ல 102க்கு மேல போயிட்டாலே தலைப்பு செய்தியா என்ன சொல்லுவோம் சொல்லுங்க? வெயில். வேலூரில் 102 டிகிரின்னு போடுவான். 140 டிகிரினா கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. 140 டிகிரி உள்ள ஒரு பயங்கரமான, பயணிக்கவே முடியாது. சில நேரம் சொல்றேன்ல, என்னால பயணிக்கவே முடியல, என்னால குடும்பமே நடத்த முடியல. இது எதை பாஸ்டர் காட்டுகிறது? உபத்திரவத்தை காண்பிக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் பிரயாணம் பண்ணும்போது அவன் படுகிற உபத்திரவத்தினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? இந்த உஷ்ணங்கள் தான். நான் சொல்ற சகோதரனே, உன்னால பயணிக்க முடியாத அளவுக்கு, பயணத்தை தொடர முடியாத அளவுக்கு, நின்று விடலாம் என்று தோன்கிற அளவுக்கு உபத்திரவத்தின் பாதையில நீ போய்கொண்டிருப்பாயானால் இன்றைக்கு கர்த்தர் உன்னோட தான் பேசுறாரு. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் இந்த பயணத்தை தாண்டி உன்னை செழிப்பு உள்ள ஒரு இடத்துக்கு கொண்டு போக தான் போறாரு. நம்பி இருந்தா கையை தட்டி இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி பாஸ்டர், இந்த உஷ்ணம் தான் பிரச்சனையா பாஸ்டர்? மூஞ்ச ரேஞ்சில் துணி சுத்தி தாண்டி போயிடலான்னு. அது மட்டும் பிரச்சனை இல்லை. அங்கே ஒரே ஒரு தொட்டு தண்ணீர் கூட கிடைக்காது.
ஒரு சொட்டு இல்ல, ஒரு சொட்டு கூட தண்ணீர் கிடைக்காது. அவ்வளவு பயங்கரமான பூமி. அதுக்கு என்ன வறட்சி அவ்வளவு இருக்குது. இதுக்கு என்ன பாஸ்டர்? ஆசீர்வாதம் இல்லாத ஒரு நிலை, கையில பணம் இல்லாத நிலை, சம்பாதிப்பது பற்றாக்குறை நிறைந்த நிலை, கடன்கள் நிறைய, வட்டி கட்ட முடியாத நிலை, தொழில் வறண்டு கிடக்கிறது, பிள்ளைகளோட எதிர்காலம் வறண்டு கிடக்கிறது. அதனுடைய ஆவிக்குரிய அடையாளம் தான் என்ன நிலைமைன்னு கேட்டீங்கன்னா, வறண்டு போயிருக்கிற நிலை. ஒரு சொட்டு கூட தண்ணீர் பார்க்க முடியாத ஒரு டெசர்ட் வனாந்தரம் இது. அதனால தான் 63ஆம் சங்கீதம் அதனுடைய பிராக்கெட்டையும் 1ஆம் வசனத்தையும் வாசிங்க. பிராக்கெட்டையும் 1ஆம் வசனம் வாசிங்கம்மா. கொஞ்சம் சத்தமா படி பிரதர். தாவீதின் யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். அத ரொம்ப அண்டர்லைன் பாருங்க. அந்த பூமி என்ன பூமி பிரதர்? வறண்டதும் விடாய்த்து போவான். அந்த பூமிக்கு யாருன்னா போனா என்ன பண்ணுவா? தண்ணி இல்லைன்னா இது பாருங்க, சும்மா கொஞ்ச நேரம் பேசுறதுக்கே தண்ணியை தேர்த்து குடிக்கிறேன். பயணிக்கணும் பிரதர். கிட்டத்தட்ட அந்த வனாந்தரத்தை தாண்ட 40-45 நாட்கள் ஆகும். வறண்டு போன ஒரு பூமியில் இருக்கிறார். விடாய்த்து போக பண்ணுகிற ஒரு பூமியில் இருக்கிறார். வாசிங்க. தண்ணீரே இல்லாது. ஆமென். வாசிங்க. நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. நல்லா கவனிக்கணும் சிஸ்டர் பிரதர். இவனுடைய வாழ்க்கையில முதலாவது சந்தித்தது உபத்திரவம் என்கிற உஷ்ணம். இரண்டாவது அவன் கடந்து போகிறது ஒரு வறட்சி, ஒரு ஆசீர்வாதம் இல்லாத, ஒரு எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு பயங்கரமான வறட்சியின் சூழ்நிலையில அவன் கடந்து போய் கொண்டிருக்கிறான். பாஸ்டர், இது ரெண்டு தான் இங்க பிரச்சனையா பாஸ்டர்? இந்த வனாந்தரத்துல மூணாவது பயங்கரமான ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, பயங்கரமான பள்ளத்தாக்குகள் இருக்கு இந்த வனாந்தரத்துல. என்ன இருக்குது? பள்ளத்தாக்குகள், வறண்டு போன மலைகள். நீங்க போகும்போது இந்த டெசர்ட்ல நிறைய வறண்டு போன மலைகள், அப்படியே கர்ணம் தப்பனா மரணம் சொல்லுவோம் பாத்தீங்களா? அதனால தான் அவர் பாடும்போது 23ஆம் சங்கீதம் சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்குல எங்க பிரதர் இருக்கு? இது இருக்குது. இது என்ன பாஸ்டர்? இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் கேட்டீங்கன்னா என்ன பாஸ்டர்? நம்முடைய வாழ்க்கையில மரண பயங்களை கொண்டு வந்து, சரீர சுகமின்மையை கொண்டு வந்து, சத்துருக்கள் நம்மை தாக்க நினைக்கிறதை கொண்டு வந்து, பிசாசனுடைய பில்லி சூனிய போராட்டங்கள் அழிக்க நினைக்கிற அந்தகார சக்திகளுடைய வல்லமை தான் இதற்கு அடையாளம். மரண பள்ளத்தாக்குகள். அப்படி ஒரு பாலைவனத்தில் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பயங்கர பள்ளத்தாக்கு. விழுந்துட்டீங்கன்னா உங்களால உயிரோட எழுந்து என்ன பண்ண முடியாது, வர முடியாது. காய்ந்து போன ஒரு நிலையில இருக்கக்கூடிய பள்ளத்தாக்குகள் இந்த வனாந்தரத்தில் இருக்குது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையில வருகிற சரீர சுகமின்மை, பில்லி சூனியங்கள், யாரோ எதிரி நமக்கு விரோதமாய் நிற்கிறான், நம்ம அழிக்க நினைக்கிறான்னா நீங்க ஒரு நாளும் பயப்படக்கூடாது. அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் ஒருவர் நம்மோடு இருக்கிறார். அதான் சொல்றார், தேவரீர் நீர் என்னோட கூட இருக்கிறீர். இந்த வசனம் என்கிற கோலும் இந்த வசனம் என்கிற தடியும் என்னை தேற்றி நடத்தும். ஆமென் சொல்லுங்க. முதல்ல அவர் சந்தித்தது உஷ்ணம் என்கிற உபத்திரவம். இரண்டாவது அவர் ஒரு தண்ணி கூட சற்று இல்லாத வறட்சி என்கிற இடத்தை சந்தித்தார். மூன்றாவது பயங்கரமான பள்ளத்தாக்கு, வறண்டு போன மலைகள். இந்த 121ஆம் சங்கீதம் தான் எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? வாசிச்சிருக்கீங்களா? என்ன அதில் என்ன இருக்குது? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு ஆக்சுவலா தமிழ் எப்படி போட்டிருக்கு இங்கிலீஷ்லனா, இப்ப இருக்கிற இந்த வறண்டு போன நிலைகளை, மலைகளை நோக்கி என் கண்களை நான் என்ன பண்ண மாட்டேன், ஏர் எடுக்க மாட்டேன். நீங்க வேணா ஆங்கிலம் வச்சிருந்தீங்கன்னா வாசி பாருங்க. ஏர் எடுக்க மாட்டேன். என்னை 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 காக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். இந்த பள்ளத்தாக்குல என்னை காக்கிறவர் உறங்குவதில்லை, என்னை காக்கிறவர் தூங்குவதில்லை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பகலில வெயிலாகிலும். இப்ப புரிஞ்சிச்சா? இப்ப எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? இப்ப 121ஆம் சங்கீதத்தை எங்க இருந்து எழுதியிருக்கிறாரு? இதுல இருந்து 40 சங்கீதம் எழுதியிருக்கிறார். இனிமே நான் இப்படி சொல்றேன், இனிமே நீங்க சங்கீதம் வாசிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப கிளியரா இருக்கும். அங்க சொல்றாரு, என்ன காக்கிறதுக்கு ஒரு தேவன் இருக்காரு. இப்ப அடிக்கிற வெயிலோ ராத்திரில வர பனியோ என்ன சேதப்படுத்தாது. இந்த வனாந்தரத்துல இஸ்ரவேலை காக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் உறங்குவது. நல்லா தான் கை தட்டுங்களேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அந்த இடத்துல இருந்து பாடுகிறார். இதுதான் பிரச்சனையா பாஸ்டர் அந்த வனாந்தரத்துல? வேற ஏதாவது பிரச்சனை இருக்குதா? நாலாவது ஒரு பயங்கரமான பிரச்சனை இருக்குது. அந்த வனாந்தரத்துல எங்கிருந்து ஒரு சூறாவளி, எங்கிருந்து ஒரு புயல் வரும்னே தெரியாது. அந்த புயல் வரும்போது மண்ணை கிளப்பிக்கிட்டு வந்து, அந்த மண்ணு ட்விஸ்டர்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? ட்விஸ்டர் காத்து வந்து சூரியனே மறைச்சிரும். ஒரே ஒரு சொட்டு வெளிச்சம் கூட இந்த டெசர்ட்ல வராத இருள் சூழ்ந்து போன பயங்கரமான சூறாவளி அடிக்கிற ஒரு சூழ்நிலையில பிரயாணம் பண்ணணும். எப்படிப்பட்ட வனாந்தரம்? முதல்ல என்ன சொன்ன?
கடுமையான உஷ்ணம். ரெண்டாவது என்ன சொன்ன? ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாத வனாந்தரம். மூணாவது பயங்கர பள்ளத்தாக்குகள், வறட்சி நிறைந்த மலைகள். நாலாவது அடிக்கடி வீசுகிற சூறாவளி, மணல் நிறைந்த பள்ளத்தாக்குகள். ஆமென். ஏன் பாஸ்டர் அங்க மட்டும் வீசுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் உலகத்தினுடைய மைய பகுதி. அங்கிருந்து தான் இயேசு உலகத்தையே ஆள போறார். ஆமென் சொல்லுங்க. எப்பயுமே உலகத்தின் மைய பகுதியில் அதிகமான காற்று வீசும் என்று சொல்லுவார்கள். இந்த வனாந்தரத்தில் இவ்வளவு காத்துல தான் பிரயாணம் பண்ணி போகிறார். ஆமென். இது என்ன பாஸ்டர் அர்த்தம்? அடிக்கடி நம்ம குடும்பத்தில் வீசுது பாருங்க சூறாவளி மாதிரி சண்டைகள், பிரச்சனைகள். அதுக்கடிய அடையாளம். முதல்ல சொன்ன இந்த உஷ்ணம் என்பது உபத்திரவம். இரண்டாவது வறட்சி என்பது ஆசீர்வாதம் இல்லாத நிலை. மூணாவது பயங்கரமான குழி என்பது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற மரண பயங்கள். நாலாவது குடும்பத்தில் அடிக்கடி வருகிற சண்டைகள். ஆமென். கணவன் மனைவி உறவுகளை பாருங்களேன், நல்லா தான் காலையில் துவங்குவாங்க, சாயங்காலம் முடிக்கும் போது சண்டையோட முடிக்கிறாங்க. இது ஒரு சூறாவளியின் அனுபவம். ஆமென் சொல்லுங்க. நம்ம நல்லா இருப்போம், வெளியில இருந்த வந்த உறவுகள் கொளுத்தி போட்டு போயிடுவோம். வீட்டில் பார்த்துக்கிறீங்களா? அது ஒரு 5 நாள் புகையும். ஆமென் சொல்லுங்க. 5 நாளாக அதை நம்ம ஃபயர் இன்ஜின் வச்சு அணைச்சி அதை சரி பண்றதுக்கு ஒரு திடீர்னு ஒரு நண்பன் வருவான் பாருங்க. அந்த நண்பன் வந்து ஏதாவது கொளுத்தி போட்டு போறான். இப்போ அது ஒழுங்காகிறானமா? இப்பெல்லாம் நல்லா ஆயிட்டார் பாஸ்டர், இப்பெல்லாம் ஒன்னும் இல்லை பாரு, ஆட போன வாரம் கூட கல்யாணத்தில் பீர் அடிச்சா மாட்டு போயிடுவான். அது ரொம்ப யோகியமா குடும்பம் நத்தின்னு இருக்க. நம்ம வீட்டுக்கார் திருந்திட்டார் கொளுத்தி பார்த்துக்கிறீங்களா இல்லையா? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான், கூட்டுன்னு போயிட்டு அவனை வீட்டுக்கு தெரியாதுன்னு சொன்னான். ஏன்டான்னு வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு சொன்னானா, இதாடா அவன் பொண்டாட்டி. அப்போ அதிகனாச்சின்ட்டு போயிட்டானா, வச்சிட்டு போயிட்டான். அதை ஆஃப் பண்றதுக்கு 6 மாசம் ஆச்சு. எவ்வளவு நல்லாச்சு? அது ஸ்கூல் படிக்கும் போதுமா, அது சும்மா அறியாத வயசுலமா, தெரியாத அப்ப கவனிங்க. நம்ம நல்லா இருந்தா கூட திடீர்னு சூறாவளி எங்க இருந்து தான் என்ன பண்ணுது வருதுன்னே தெரியாது பாருங்க. சுற்றி உள்ளவங்க திடீர்னு நமக்கு விரோதியா மாறி என்ன பண்ணிடுவான், கொண்டு வந்துருவான். அடிக்கடி வருகிற பிரச்சனைகளின் அடையாளம் தான் இந்த சூறாவளி. இப்ப என்ன இவருடைய நிலைமைனா, எதிர்காலம் இருண்டு போன ஒரு நிலையில தாவீது நின்று கொண்டிருக்கிறார். பாதை தெரியாத சூழ்நிலையில. இங்க நான் சொல்றேன், யாராவது இந்த 4 அனுபவத்துல உபத்திரவத்தில் இருக்கிறீங்களா பிரதர்? வறட்சியில் இருக்கிறீங்களா பிரதர்? ஓ பயங்கரமான சரீர சுகமின்மையினால ஏதோ ஒரு பிசாசனுடைய பயம் உள்ளே இருந்து கொண்டே என்னை இது அழித்து விடுமோ என்று ஒரு பயங்கரமான பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் இருக்கிறீங்களா? ஒருவேளை அடிக்கடி எங்க வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லாம அடிக்கடி சண்டை, ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வீட்டுக்கு வரும்போதே சண்டையோட வீட்டுக்கு வரும். இந்த 4 அனுபவத்தில் நீங்கள் இருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பேச போறாரு. கையை தட்டி நல்லதா சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க 55ஆம் சங்கீதம் வாசிங்க. 55ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் வாசி மகளே. 55:4 வாசி. என் இருதயம் எனக்குள்ள வியாகுலப்படுகிறது. இந்த பள்ளத்தாக்கில இருந்து சொல்றாரு, மரண திகில் என் மேல் விழுந்தது, பயமும் நடுக்கமும் பிடித்தது. 7ஆம் வசனம், நான் தூளத்திலே அலைந்து திரிந்து வனாந்தரத்தில் தங்கி இருக்கிறேன். பெரும் காற்றுக்கும் பூசலுக்கும் கர்த்தர் தீவிரித்து பண்ணுங்கப்பா என்ன கெஞ்சறார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த வனாந்தரத்தின் நிலையில என் சகோதரனே, என் சகோதரியே, நீங்கள் யாராவது இருப்பீர்களானால் இன்னைக்கு கர்த்தர், நான் சொல்றேன், உன் வனாந்தரத்தை மாற்றி உன்னை ஒரு செழிப்புள்ள இடத்துக்கு கொண்டு போக போறார். ஆமென் சொல்லுங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் இருளா, எந்த பக்கமும் பாதை தெரியல, எதிர்காலம் இருண்டு போய் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம் பாஸ்டர். பிள்ளைங்க வாழ்க்கையை நினைக்கும் போது ரொம்ப பயமா இருக்கு, என்ன நடக்குமோ, அவமானப்பட்டுடுமோ நினைக்கிறேன் பாஸ்டர். இன்னைக்கு யாராவது ஒரு அங்கலாய்ப்போட இருந்தீங்கன்னா நான் சொல்றேன், உனக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறார். அந்த மேய்ப்பர் வனாந்தரத்தில் உன்னை விட்டு விட்டு போகிற மேய்ப்பர் அல்ல, அந்த வனாந்தரத்தில் முன்னோட வருகிற ஒரு மேய்ப்பர். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, ராஜஸ்தான்லாம் போயிருந்தீங்கன்னா தெரியும். பாலைவனத்தில் ஒரு 5 கிலோமீட்டர் போனீங்கன்னா நடுவில் ஒரு சோலைவனம் இருக்கும். ஓவாசிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓவாசிஸ்ன்னு இங்கிலீஷில். ஒரு சோலைவனம் இருக்கும். அங்கே சின்ன ஒரு மரமாக இருக்கும், சின்ன ஃபவுண்டன் வரும். இது வந்து கடவுளுடைய அமைப்பு. ஏன்னா வனாந்தரத்தில் வந்து செத்துறக்கூடாது அப்படின்றதுக்காக கடவுள் என்ன செய்து வைத்திருக்கிறார்னா, இப்படி பாலைவனங்களில் ஒரு சோலையை வச்சிருக்கிறாங்க. அதனால் பாலைவன சோலைன்னு ஒரு படமே எடுத்தான் பாருங்க அந்த காலத்தில். நல்லா கவனிங்க. ஆனா இந்த யூதேயா வனாந்தரத்தில் மாத்திரம் என்ன பியூட்டின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சோலைவனம் கூட கிடையாது. இது என்ன பாஸ்டர், இது என்ன ஆவிக்குரிய அர்த்தம் பாஸ்டர் அப்படின்னா, நீ பிரயாணப்பட்டு போகிற இந்த வறட்சியில, இந்த பயத்துல, இந்த பயங்கரமான சூழ்நிலை உனக்கு உதவுவதற்கு ஒரு மனிதர்கள் வரமாட்டார்கள். ஏன் தெரியுமா? உன்னை நடத்துகிறவர், உன்னை நீரூற்றண்டை நடத்துவதற்கு அவர் தான் நடத்துகிறார். நான் சொல்றேன், எந்த மனித உதவியும் இல்லாம நீ முன்னேறணும்.
ஆமென். 10 ரூபாய் கொடுத்துட்டு 10 தடவை சொல்லி காட்டுவான் மனுஷன். உன்னை ஏன் தனியா வீடு கட்ட வச்சார் தெரியுமா? ஏன் உன்னை தனியா வாழ வச்சார் தெரியுமா? ஏன் தனியா உயர்த்தி வச்சிருக்கார் தெரியுமா? இந்த மெய்ப்பரை தவிர வேற யாருமே இதுவரைக்கும் எனக்கு உதவி செய்ததில்லை. என் உதவி எல்லாம் என் அப்பா இயேசு ஒருவர் தான். ஆமெனே சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. மனிதர்கள் உதவியற்ற சூழ்நிலையில் நிற்கிற சகோதரனே, உனக்கு கர்த்தரே உதவி செய்வார். ஆமென். எந்த சூழ்நிலை கர்த்தரை சார்ந்து நிற்பது ஒரு கிரேட்டுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், கிரேட்டுங்க. யாரோ ஒருத்தர் பிளாட்பாரம் அமைச்சு கொடுத்து அந்த பிளாட்பாரத்தில் அப்பாவோட ஊழியத்தில் ஊழியம் செய்கிற பாஸ்ட்டுங்களா ஒழுங்கா ஊழியம் செய்ய மாட்டாங்க. நீங்க வேணா கவனிச்சு பாருங்க. ஏன்னா அந்த பிளாட்பாரம் அமைப்பதற்கு அந்த அப்பா பட்ட கஷ்டம் தெரியாது. அப்பா கட்டின வீட்டில் இருக்க பிள்ளைங்களா அந்த வீட்டை நல்லா பார்த்துக்க மாட்டாங்க பாருங்க. ஏன்னா அந்த அப்பா அதை கட்டுவதற்கு பட்ட பிரயாசம் தெரியாது. அதனால தான் சொல்றேன், தனியா கர்த்தரை சார்ந்து நின்று எந்த மனுஷன் முன்னேறானோ அந்த மனுஷன் கிரேட் மேன், கிரேட் கேர்ள். ஆமேன்னு சொல்லுங்களேன், கிரேட் உமன். ஆமே அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. இந்த வனாந்தரத்திலே தாவீது நமக்கு என்ன பாடத்தை பாஸ்டர் கத்து தராரு? நிறைய பாடம் கத்து தராரு. நாம் இந்த வனாந்தரத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்களும், இந்த வனாந்தரம் தாண்டிட்டா அடுத்து நமக்கு கிடைக்க போற ஆசீர்வாதங்களை பற்றி பேசி இந்த செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த வனாந்தரத்தில் தாவீது முதலாவது கையாண்டது என்ன தெரியுமா? பொறுமை. சொல்லுங்க ஆமே. சகிப்புத்தன்மை. ஆமேன்னு சொல்லுங்க. துரத்துறமை யார் தெரியுமா? தன் புள்ள. 3ஆம் சங்கீதம் பிராக்கெட்டை வாசிங்கன்னா தெரியும், வாசிக்காதீங்க. தன் சொந்த குடும்பம் முழுவதும் தாவீதுக்கு எதிராய் மாறி அவர்களை தெருத்துறாங்க. ஏன் தாவீதே, ஒரு பக்கம் செழிப்பு இருக்குது, ஒரு பக்கம் நல்லா இருக்க, பின்னாடி பேசுறேன், நீ ஏன் இந்த வனாந்தரத்தை தேர்ந்தெடுத்த? இந்த வனாந்தரத்துக்கு வந்தாதான் உன்னால உயிர் பழக்க முடியும். சிலரை கர்த்தர் ஏன் வனாந்தரத்தில் நடத்துறார்? யாரும் இல்லாத நிலையிலனா அந்த வனாந்தரத்தில் வைத்துதான் உன்னை நான் காப்பாற்ற முடியும். அந்த வனாந்தரத்தில் உன்னோடு இருந்து நான் நடத்த முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தாவீதினுடைய பொறுமை, அவனுடைய சகிப்புத்தன்மை. வாசிங்க 42ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் வாசி மகளே. 42:5 வாசிங்க. என் ஆத்துமாவே. இப்ப புரிஞ்சிச்சா சங்கீதம்? இனிமே நல்லா படிப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் அநேகமா. எங்க இருந்து பாடுறாரு? இத எங்க இருந்து பாடுறாரு? அந்த உயுதாயான் வனாந்தரத்துல இருந்து. ஏ ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குற? ஆத்துமாக்கு அடிக்கடி ஒரு டவுட் வந்துடும். என்ன டவுட்? நம்ம கூட கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா? நம்ம கூட கர்த்தர் இருந்தா ஏன் இந்த வனாந்தரத்துல போறோம்? நம்ம குடும்பத்துல ஏன் இவ்வளவு பிரச்சனை, ஏன் சண்டை, இவ்வளவு வறட்சி, ஏன் 10 ரூபாய் கூட காசு இல்லாத நிலைமைக்கு வந்துட்டோமே, ஒண்ணுமே கையில இல்லையே, நம்மளை ஏன் இந்த சூனியம் தாக்குது, நம்மளை ஏன் இந்த பேய் அலகழிக்குது, அப்பப்போ ஏன் எனக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுது, ஏன் அப்பப்போ எங்க வீட்டுல சூறாவளி அடிக்குது அப்படின்னு ஆத்துமாக்குள்ள என்ன வந்துடும் கேட்டீங்கன்னா ஒரு கேள்வி வந்துடும் பாருங்க. இப்பதான் சொல்றாரு, பயங்கரமான சூழ்நிலை. ஏ ஆத்துமாவே, நீ ஏன் எனக்குள்ளே கலங்குகிறாய்? வாசி. ஏன் எனக்குள்ள தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. ஆமென் சொல்லுங்க. தாவீதினுடைய பொறுமை இந்த இடத்துல விளங்குகிறது. அவர் சொல்றாரு, தேவனை நோக்கி என்ன பண்ண? காத்திரு. நீ இருக்கிறது வனாந்தரம் தான். நீ இருக்கிறது யாருமற்ற நிலை. ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க ஆள் இல்ல, உதவி செய்து கை தூக்கி விடவும் குடும்பத்துக்கு யாரும் இல்ல. அந்த சூழ்நிலையில் நீ தளர்ந்து விடாத ஆத்துமாவே, உனக்காக ஒரு தெய்வம் இருக்கிறார். அந்த தெய்வத்துக்காக கையை தட்டி சொல்லுங்க, நீ காத்திரு. அல்லேலூயா. வாசி மகளே, வாசி. 11 வாசி. டைம் ஆச்சு. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள்ள தேங்குகிறாய்? இன்னும் துதிப்பேன் இந்த வனாந்தரத்துல. மேல சொல்வார், நான் எர்மோன் மலையில உட்கார்ந்துங்கிறேன், சிறு மலையில உட்கார்ந்துங்கிறேன், அந்த மலையில உட்கார்ந்துங்கிறேன். அங்கிருந்து இந்த பாட்டை பாடுறாரு. அதே 43 வாசிங்க. 43:3 வாசிங்க. 43:3 அங்க சொல்றாரு, இருட்டில உட்கார்ந்து சொல்றாரு, உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும். அவனுக்கு ஒண்ணு தெரியும், மனுஷன் அனுப்பாதீங்க, எனக்கு உதவி செய்ய யாரும் அனுப்பிடாதீங்க. ஹலோ ஆமென் சொல்லுங்க. புரியுதா சத்தியம்? இந்த வனாந்தரத்துல உதவியற்ற நிலையில, யாரும் இல்லாத இடத்துல, வறட்சியில, பயங்கர பிரச்சனையில எனக்கு நீங்க ஏதாவது மனுஷ உதவி அனுப்புங்கன்னு கேட்கல சிஸ்டர். யாரை கேட்கறா தெரியுமா? உம்முடைய சத்தியத்தை அனுப்புங்கப்பா. உம்முடைய கையை தட்டி சொல்லுங்களேன். நான் சொல்றேன் சகோதரனே, உன்னை நடத்துவது ஒன்றே ஒன்றுதான். இந்த சத்தியம் மட்டும் தான் உன்னை நடத்த முடியும். இந்த வேத வார்த்தை மட்டும் தான் உன்னை நடத்த முடியும். எந்த மனிதனாலும், எந்த மாமன், சித்தப்பா, பெரிய பாத்தையால உன்னை நடத்த முடியாது. எந்த அண்ணனால நடத்த முடியாது. உன்னை நடத்தி நீர் ஊற்றண்டை நடத்துகிற ஒரே மேய்ப்பர் என் மேய்ப்பர். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. உங்க வெளிச்சத்தையும் உங்க சத்தியத்தையும் அனுப்பி அருளும். அவைகள் என்னை நடத்தி உம்முடைய பரிசுத்த பர்வதத்திற்கும் என்னை கொண்டு போவதாக. 5ஆம் வசனம். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிற?
ஏன் எனக்குள்ள தேங்குகிற? நோ, தேவனை நோக்கி காத்துரு. எனக்கு ஒரு ரட்சிப்போ தேவனமாய் இருக்கிறவரை கையை தட்டி சொல்லுங்களேன். என்னை வெளிச்சத்திலே நடத்தி என் முகத்துக்கு ஒரு வெளிச்சத்தின் ரட்சிப்பை கொடுக்கிற ஒரு தெய்வம் என்னோட இந்த வனாந்தரத்தில் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் இப்ப சொல்றேன், செய்தி ஆரம்பிக்கிறேன், கவனிங்க. பிரச்சனையின் நேரத்தில், போராட்டத்தின் நேரத்தில் தாவீதை போல சொல்லணும். நீங்க என் ஆத்துமாவே ஏன் அங்கலாய்க்கிற, என் ஆவியே ஏன் பதறுகிற, ஏன் உனக்குள்ள இவ்வளவு பதற்றம் வருது? உன் தேவனை நோக்கி காத்திரு. அவர் உன்னை பரிசுத்த பர்வதத்திற்கும் ஒரு வெளிச்சம் நிறைந்த இடத்திற்கும் கொண்டு போவார் என்று நம் இருதயத்தில் பேசுகிற அனுபவம் வரணும். ஆமென் சொல்லுங்க. பிரச்சனை போராட்டத்தின் நேரத்தில் பொறுமையா இருக்க நமக்கு நிறைய பேருக்கு தெரிவதில்லை. பாருங்க, நிறைய பேர் என்ன பண்றோம் தெரியுங்களா? அந்த பிரச்சனை போராட்டத்தின் நேரத்தில் காரணமே இல்லாம பயங்கரமா டென்ஷன் ஆகி அந்த பிரச்சனையை கையாள தெரியாது. அந்த நேரத்தில் அவங்க எப்படி ஆயிடுவாங்கன்னா ஒரே பதட்டம் ஆயிடுவாங்க. பாருங்க, ரொம்ப குழப்பம் ஆயிடுவாங்க. பாருங்க, அவங்களுக்குள்ள பயம் வந்துடும். எப்படி பிரச்சனையை கையாளுறதுனே தெரியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு மனிதனாய் பிறந்தால் அவன் வாழ்க்கையில பிரச்சனை வரதான் செய்யும். பிரச்சனை இல்லாமல் பிரச்சனையை சந்திக்காமவே நான் முன்னேறி போய்டணும்னு நினைச்சா யாராலையுமே முன்னேற முடியாது. தாவீது இவ்வளவு பயங்கரங்க. ஏங்க கொஞ்சம் யோசிங்க. ராஜாங்க, தேசத்தையும் ஆண்ட ராஜாங்க, ஒரு ராத்திரியோட ராத்திரியா திருத்துறாங்க. செருப்பு போடுறதுக்கு அவனுக்கு நேரம் இல்லைங்க. வெறுங்காலால் தன் முகத்தை மூடிக்கொண்டு இந்த வனாந்தரத்துக்கு அழுது ஓடினான் என்று எவ்வளவு டென்ஷன் ஆயிருக்கும் தெரியுமா? அவனுக்கு எவ்வளவு பிபி ஏறிருக்கும் தெரியுமா? இப்படி நான் பெத்தெடுத்த பையன் என்ன பண்ணிட்டானேன்னு. அந்த சூழ்நிலையில கூட, அவ்வளவு பயங்கரமான நிலையில கூட தாவீது தன் பொறுமையாய் ஆத்துமாவோட பேசிட்டு அமர்ந்திருக்கிறார். என் சகோதரா, உன்னோட கர்த்தர் பேசுறாரு. சகோதரி உன்னோட பேசுறார். சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் பொறுமையை இழந்து போய் சின்ன சின்ன பிரச்சனையை சகிக்க முடியாம எவ்வளவு வீட்டில் ஆர்ப்பாட்டம் பண்ணி வீட்டை நரகமா மாத்திருக்கோம் தெரியுமா? நம்ம எவ்வளவு போராட்டம், எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும் அதை தாங்க முடியாம உடனே உடஞ்சி வீட்டையே எல்லாத்தையும் ஒன்னில்லாத ஆக்கி இருக்கிறோம். இல்ல சிஸ்டர், இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் வீட்டையே நீ நரகமா மாத்திராத. மனதுல முதல்ல அமைதியை கொண்டு வா, சமாதானம் கொண்டு வா. இல்லைன்னா உன் மனதை விட்டு அமைதி போயிடும், சமாதானம் குடும்பத்தை விட்டு போயிடும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. காரணம், பிரச்சனையை கையாள தெரியல. ஆமீன். நான் அடிக்கடி சொல்லுவேன், கவனிங்க. உங்க பிரச்சனைகளை காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் அல்ல. வெளியே நீங்க பாக்குறீங்க பாருங்க சிலதெல்லாம், வெளியே கேட்கறீங்க பாருங்க சிலதெல்லாம், வெளியே நடக்கிற சில காரியம் இருக்குது பாருங்க. உங்க வேலை ஸ்தல பிரச்சனை, வீட்டில் வந்து அதெல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா கொண்டு வந்து விட்டுருவீங்க. அது ஆம்பளையா இருக்கட்டும், அது பெண்ணா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். ஏன் செருப்புன்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க தெரியுமா உங்களுக்கு? அந்த செருப்பை எங்க விடணும் சொல்லுங்க? ஏன் சிஸ்டர் வெளியே விடணும்? யாருன்னா ஒரு விளக்கம் கொடுங்களேன். தண்ணி குடிச்சுக்கிறேன், விளக்கம் கொடுங்க. அம்மா, ஊரெல்லாம் சுத்துது. எங்கெங்கெல்லாம் சுத்துது? கக்கூசூல்ல சுத்துது, அழுக்கு இருக்கிற இடத்துல சுத்துது, சாக்கடியை தாண்ட சுத்துது. எது இருந்தாலும் செருப்பு சுத்துது. இந்த செருப்பை வீட்டுக்குள்ள கொண்டு வந்தா என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, வீடு முழுவதும் கிருமிகள் ஆயிடும், பரவி நம்ம சரீரத்தில் சுகவின்மையை கொண்டு வந்துடும், இன்ஃபெக்ஷன் ஆயிடும் சொல்லுவாங்க. ஆமாவா இருக்குதா இல்லையா? இந்த அறிவை கடவுள் நமக்கு ரொம்ப கொடுத்துருக்கிறார். அதுதான் செருப்பு. நம்மளாவது நம்ம ஏற வாசப்படி வரைக்கும் வைக்கிறோம். ஐயர் வீட்டுங்கெல்லாம் போனீங்கன்னா செருப்பு விடுறதுக்குனே மாடம் வச்சிருப்பான் தெரியுமா உங்களுக்கு? அதை தாண்டி என்ன பண்ணக்கூடாது, உள்ள வரக்கூடாது. ஏன் சிஸ்டர் அவ்வளவு? ஆனா நம்ம பாருங்க, வெளியில இருக்கிற பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்து எங்க விடுவோம்னு கேட்டீங்கன்னா வீட்டு உள்ள தாந்து விட்டுருவோம். அவர் வரும்போதே மனைவி கண்டுபிடிச்சிட்டேன்னா இந்த ஆளுக்கு மூடு சரியில்லாம என்ன பண்ணின்னு இருக்கிறான், வேலையில் ஏதோ என்ன ஆயிட்டு இருக்குது, ட்ரபுள். அப்படியே கொண்டு வந்து அப்பதான் பையன், அப்பா சொன்ன பட பட வேலையில் உனக்கு வாங்கினது கொடுத்து கொட்டி கொட்டியே சாவறேன் போ. அந்த நல்லா தானம்மா காலில் போனா, வரும்போது நாய் மாதிரி வந்துக்கிறானம்மா, என்னம்மா தெரியலையமான்ட்டு அவன் போறான். ஆமீன் சொல்லுங்களேன். இந்த வெளியில இருக்கிற பிரச்சனையெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, உள்ள வந்து அது கையால தெரியல பாருங்க. வெளியே உலகத்துல பார்த்தது, வேலை ஸ்தலத்தில் நடந்த பிரச்சனை வீட்டில் கொண்டு வந்து விட்டு அந்த வீட்டை என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே நரக மாதிரி ஆக்கிடுவான். இன்னும் கொஞ்ச நாள். உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? உலகத்திலேயே டெய்லி கிரிமினல்ஸ் சந்திக்கிற ஒரு வேலை இருக்குது. அது என்ன வேலை சொல்லுங்க? போலீஸ்காரங்க வேலை. கரெக்டா இல்லையா? போலீஸ்காரங்க காலையில போய் உட்காந்து, ஆண்டவனே இந்த நாள் நல்லா அமையணும்னு உட்காந்த உடனே கஞ்சால புடிச்சு அந்த பையனை நிறுத்துவாங்க. என்ன சொல்லுவாங்க அவங்க அம்மா? இதெல்லாம் கவனிங்க. என்ன சொல்லுவாங்க? சார் என் பையன் ரொம்ப நல்லவன் சார், நல்லவன் சார், தெரியாம புச்சின்னு வந்துட்டாங்க. சரியாமா? நல்ல பையனை ஏமா புச்சின்னு? கஞ்சா வாங்கும்போது புச்சிடு சார், அவன் சாப்பிட்டு சாப்பிட்டு உள்ள படுத்துப்பான் சார், எனக்கு தெரியவே தெரியாது சார் இவன் கஞ்சா பிடிக்கிறான்னு, இந்த ஒரு வாட்டி ஒன்று மன்னிச்சு விட்டுருங்க சார். இவன் மேலே கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா போலீஸ் ஸ்டேஷன்ல? இப்போ போலீஸ்காருக்கு இதே மாதிரி வீட்டு உள்ள படுத்து தூங்குற ஒரு பையங்கிறான். இவனும் நம்ம பையனும் போய் அடிக்கடி என்ன பண்றான், வீட்டில் பட்டு சுவாண்டு தூங்கிறான. ஒருவேளை நம்ம பையன் கஞ்சா அடிச்சு படுத்துங்கிறானோ
அப்படின்னு போலீஸ்கார என்ன வந்து வீட்டுக்கு போய் கஞ்சா அடிக்கிறியான்னு கேட்டா என்ன ஆகும் சொல்லுங்க? என்ன ஆகும் நினைக்கிறீங்க? அடுத்து ஏட்டையா டிபன் வாங்கணும், வாயில டிபன் வைக்கிறாரு. டிபனை வாயில வச்சவன அடுத்து என்ன வருது? ஐயா என் புருஷன் கள்ளக்காதலோட ஓட்டாயான்னு வருது. எப்படிமா இவ்வளவு நாள் நீ கண்டுபிடிக்கலையா? போன்லயே பேசினு எனக்கு தெரியாதியான்னுது. இவருக்கு ஒன்னே சிந்தனை, என் பொண்டாட்டி கூட எப்பயும் போன்லயே பேசினுக்கிறா, வீட்டுக்கு போன உடனே நீ போன் கள்ளக்காதலன் கூடயா பேசுறேன்னு கேட்கறாரு. எப்படி இருக்கு அந்த வீடு? சொல்லு பிரதர், சொல்லு பிரதர். எங்க இருந்து இந்த வியாக்கியானம் கண்டுபிடிக்கிறீங்க கேக்குறீங்களா? நான் பேசுறது புரியுதா? கேப் மாதிரி திரு சொந்த வீட்டுல திருடனை புடிச்சின்னு வராங்க. இவர் வீட்லயும் கொஞ்ச நாளைக்கு முன்னே 20,000 ரூபாய் காசு காணாத போயிடுச்சு. யார் எத்தானே தெரியல. எத்தது யாருன்னு பையனை புடிச்சின்னு வந்து நிக்குது. அம்மா ஒருவேளை என் பையன் தான் எத்திட்டு இருப்பானோ, என் பொண்டாட்டி தான் எத்திட்டு இருக்கும். இப்படியே வீட்டுக்குள்ள போனானா அவன் வீடு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது என்னையா கேஸ் சார்? கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாட்டுல மருந்து வச்சு சாவச்சு சார் புருஷனை. நெய்யில ஊத்திக்குது சாருன்றான், நெய்யில ஊத்திட்டு இருக்குது சாருன்றான். இவருக்கு நான் சிந்தனை வருது, நம்ம சாப்பிட உட்காந்தா கூட நம்ம பொண்டாட்டி அது நல்ல எண்ணத்துல வெயில்ல மனுஷன் சுத்தரான உஷ்ண ஏறிட போது நெய்யை ஊத்தி, இவர் சிந்தனை நம்மளுக்கு நெய்யில விஷத்தை ஊத்துறாளோ. நான் பேசுறது உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுதுன்னு புரியலன்னு தெரியல. நீங்க சிரிக்கிறதுக்காக சொல்ல. இந்த சிந்தனையோட போலீஸ் லேடிஸா இருந்தாலும் ஜென்ஸா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போனா அந்த வீடு நரகமாயிடும். அவங்க கிட்ட கத்துக்குங்க. வேதம் துக்கல, அவன் போல் ஸ்டேஷன் மேட்டர் போல் ஸ்டேஷனோட விட்டுருவான். வீட்டுக்குள்ள போய் போலீஸ்கார மாதிரிலாம் இருந்தான்னு வச்சுங்க, ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் மாதிரி எல்லாரும் எனக்கு சல்யூட் அடிங்க, எல்லாரும் வந்து முன்னாடி நில்லுங்க, பரேட் எடுங்க, பரேட் போங்க அப்படிலாம் வச்சுக்கா, உங்க கூட வாழவே முடியாது, எல்லாம் கிளம்பிடுவாங்க. சொல்ல மாட்டீங்க ஆமீன்னு? ஏன் ஒரு மாதிரி என்ன பாக்குறீங்க எல்லாரும்? இல்லையா சொல்லுங்களேன். அப்ப கவுனிங்க, வேலை ஸ்தலத்து பிரச்சனை, வேலை போலீஸ்காரங்க வீட்டை பாருங்க. நான் ஒரு வீட்டுக்கு போவேன் பாருங்க, கலெக்ஷன் இது நான் சொல்லிட்டு நான் அடுத்த பகுதிக்கு போறேன். ஒரு வீட்டுக்கு போவோம் பாருங்க, க்ளோத்திங்ல வேலை செய்யறாரு அண்ணன், நல்ல வருமானம் இருக்க வீடுங்க. வீட்டில் எப்போ பார்த்தாலும் அந்த அக்கா நான் போனால் அழுவாங்க. ஐஎம்எஸ் கலெக்ஷன் வாங்க போனால் அழுவாங்க. பிரதருக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர், பிரதருக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர்னாரு. அப்போ நான் சொன்னேன், என்ன சிஸ்டர் என்ன பிரச்சனை? பிரதர் இந்த பிள்ளைங்க சின்ன வயசா இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தாரு பிரதர். 2 பொம்பளை பிள்ளைங்க அவருக்கு. இப்போதான் ஒருத்தி காலேஜுக்கு போற, ஒருத்தி 11th படி. இப்போலாம் பார்த்தீங்கன்னா உள்ள நுழையும் போதே என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, எரிஞ்சு அந்த பசங்களை விழறாரு பாஸ்டர். அந்த பிள்ளைங்க இவர் வராருன்னா தலை தெரிச்சு 2 ரூமுக்குள்ள ஓடிடுதுங்க பிரதர். என்னன்னே தெரியல பிள்ளைங்களை. ஒரு நாள் என்ன பண்ணாரு, ஒரு சேல்ஸ்ல அவரை பார்த்தேன், ஐஎம்எஸ் சேல்ஸ்ல ஒரு நாள் பார்த்தேன். பிரதர் எப்படி இருக்கிறீங்கன்னு. என்ன பிரதர் என்ன எப்படி இருக்கிறீங்க? பிரதர் அப்படியே போது பிரதர் வாழ்க்கை. என்ன பிரதர் நல்ல கத்தருக்குள்ள இருப்பீங்க. என்ன பிரதர் ஆச்சு உங்களுக்கு? இந்த பிள்ளைங்க வளர உள்ள பயமாகுது பாஸ்டர் என்றார். எங்க அப்பா எங்க அம்மாலாம் ஊர்ல அவ்வளவு பேரை கட்டி காப்பாத்தாங்க பாஸ்டர். நான் சொன்னேன், உங்க அப்பா ஜான்சி ராணி கட்டபொம்மனான்னு கேட்டேன். உங்க அம்மா ஜான்சி ராணி குதிரையில போய் எப்படி இன்னாக்கு பேரை கெட்டுன்னு பயப்படுறீங்க? இல்ல பிரதர், க்ளோத்திங் பேட்டுக்குள்ள குடிகாரனுங்க தெரியுமா உங்களுக்கு? குடிகாரனுங்க டெய்லி வந்தா பொம்பளை கதை பேச, இந்த பொண்ணு அங்க உன கூட்டு ஓடி போச்சு, இது இங்க ஓடி போச்சு, காலேஜுக்கு அமிச்சாங்களா, இது இப்படி ஆகி போச்சு அப்படி ஆகி போச்சு. இதெல்லாம் கேட்டு எனக்கு மண்டை டார்ச்சர் ஆகி என் பிள்ளைங்களும் அப்படி போயிடுமா. நான் சொன்னேன், அவன் உலகத்தான், உன்னோட தெய்வம் இருக்கிறார், உன் பிள்ளைகளை காக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்னன்னா உலகத்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். அதனால ஜெபம் பண்ண முடியாம உங்களுக்குள்ள விசுவாசம் வரலனா வீட்டை இப்படி தான் நீங்க நரகமாக்கிடுவீங்க. எங்க பாக்குறது எங்க கேட்கறதா, நம்ம பொண்டாட்டி இப்படி இருக்குமோ, நம்ம புருஷன் இப்படி இருப்பானோ, நம்ம பிள்ளைங்க தூக்கி குப்பையில போடுங்க. வீடு எவ்வளவு தெய்வீகமா. நான் இப்ப சொல்லட்டுமா தீர்க்க தரிசனம், உன் பிள்ளைகளை ஒரு சத்துரு தொட முடியாது, ஒரு நியாயக்கட்டின் மக்கள் மேற்கொள்ள முடியாது. ரொம்ப பிள்ளைங்களை போட்டு பிழியாதீங்க. ஒருவேளை நான் இப்படி சொல்றேன், அவங்க ஏதாவது பாதைகள் தவறி போற மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அதை ரொம்ப ஹார்ஷாலாம் என்ன பண்ணக்கூடாது, கையாள கூடாது. அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு ரொம்ப கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி, நம்ம நிலைமையை உணரண்டா, அப்படி உணரணும், இப்படி நம்ம கஷ்டத்தை சொல்லுங்க. நான் சொல்றேன், கண்டிப்பா நம்ம பிள்ளைங்க மாறும். நான் ஒரு ஐடியா கொடுத்தேன், அண்ணே நீங்க சந்தோஷமா கத்தருக்குள்ள இருக்கமா, நான் ஒரு ஐடியா சொல்றேன்னு சொன்னேன். என்ன பிரதர்னாரு, நம்ம ராக்கி தேட்டர் இருக்குல்ல, ஆமா அது எதுக்கு ரிலையன்ஸ் டிஜிட்டல் ஒரு பெரிய கடை இருக்குது, ஆமா அங்க போனீங்கன்னு வச்சுங்களேன், நல்லா பாத்தீங்கன்னா ஒரு 800 கிலோ இது ஒன்று ஃப்ரிட்ஜ் இருக்குது. எவ்வளவு பெரிய ஃப்ரிட்ஜ் சொல்லுங்க, பாத்துக்கிறீங்களா அந்த ஃப்ரிட்ஜ்? யாருன்னா 2 டோரை திறந்து உள்ள 3 பேர் உட்காந்துருக்கலாம், அவ்வளவு பெரிய ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிறான். நான் என்ன சொன்னேன், 2 பொண்ணையும் கூட்டாந்து என்ன பண்றீங்க, அது உள்ள உட்கார வச்சுட்டு பூட்டின் சாவி எடுத்துன்னு போயிடுங்க, சாயங்காலம் வந்தவொடனே திறந்து விடுங்கன்னா நம்ம நிம்மதி. நோ பிரதர் இப்படி சொல்றீங்க, பின்ன என்ன சொல்ற? நல்லா கவனிக்கணும் பிரதர். சின்ன பிரச்சனையெல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து போட்டு வீட்டை நரகமாக்காதீங்க. எங்கேயோ பார்த்தது எங்கேயோ கேட்டது, டேய் உட்காரு அப்புறமா கொடுக்கலாம்,
எங்கேயோ பார்த்தது, எங்கேயோ கேட்டது, எங்கேயோ போனது, எங்கேயோ வந்ததெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, கொண்டு வந்து என்ன பண்ணக்கூடாது, போட்டுடக்கூடாது. உங்களுக்கு தெரியுமா, யுவர் பிக்கஸ்ட் எனிமி யுவர் அன்கண்ட்ரோல்டு மைண்ட். எத்தனை பேருக்கு தெரியும் இது? கேள்விப்பட்டிருக்கீங்களா? உலகத்துல ஜெயித்த பரிசுத்தவான்கள், உலகத்துல பெரிய பெரிய ஆட்கள் எழுதின ஒரு பொன்மொழி என்ன தெரியுமா? உன்னுடைய முதல் எதிரி, உன் வாழ்க்கையை அழிக்கிற எதிரி, உன் நிம்மதியை கெடுக்கிற எதிரி யார் தெரியுமா? உன்னோட கட்டுப்படுத்த முடியாத இருக்கிற உன்னோட மைண்ட் இருக்கு பத்தியா, அதுதான் உன் வாழ்க்கையை அழிக்கிற எதிரி. அல்லேலூயா. நீ நான் முதல்ல ஒரு பாயிண்ட் சொல்றேன். தாவீது இவ்வளவு கடினமான விஷயத்துல என்ன பண்ணார் கேட்டீங்கன்னா, என்ன பண்ணார் சிஸ்டர்? நான் அண்ணங்கிட்ட ஒரே ஒரு விளக்கம் சொன்ன பாருங்க, அவர் மூஞ்சி அப்படியே பெல்பான மாதிரி ஆயிடுச்சு. பிலிப்புக்கு எத்தனை பொண்ணுங்கன்னு கேட்டேன். பிலிப்புக்கு எத்தனை பொண்ணுங்க? எத்தனை பொண்ணுமா? 4 குழந்தையா, கன்னியாஸ்திரியா? கன்னி பெண்கள். அவங்க வீட்டில் யாரெல்லாம் வந்து தங்குவாங்கன்னு கேட்டேன். உங்களுக்கு தெரியுமா யார் வந்து தங்குவானு? பிலிப்பு வீட்டில் யார் வந்து தங்குவான்னு தெரியுமா? கல்யாணம் ஆகாத மொத்த பாஸ்டர் அந்த வீட்டில் தான். கொஞ்ச நாள் நெஞ்ச நாள் இல்லை. பவுல் எழுதுறார் அப்போஸ்தலர் 21 சொல்றார், அநேக நாட்கள் நாங்கள் குழுவாக பிலிப்புனுடைய வீட்டில் தங்கின்னு இருந்தோம். கல்யாணம் ஆகாத 4 பொண்ணு இருக்கிற வீட்டில் யார் தங்கி இருந்தது? இதுல வேற எருசலேம்ல இருந்து எவன் வந்தாலும் யார் வீட்டுக்கு தான் போவாங்க. அகபுன்னு ஒருத்தன் வந்து நேரா பிலிப்பு வீட்டில் போய் பூந்துக்கிறான். ஊர்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நமக்கு அப்படி ஊர் என்ன சொல்லிடும்? ஊர் சொல்லிக்கினே தான் இருக்கும். ஒருத்தரும் ஒன்றும் சொல்லிவிடக்கூடாதுன்னா நான் சொன்ன மாதிரி பிரிட்ஜ் உள்ள தான் நம்ம உட்காந்துக்கணும். என்ன பிரதர்? ஆமான்னு சொல்லுங்க. வாயின்னு இருந்தால் 4 பேர் நம்மளை என்ன தான் பண்ணுவா? நீங்க போய் தென்னூர்ல போய் கேட்டு பாருங்க, 4 பேர் சந்தோஷ் பாஸ்டர் சூப்பர் டூப்பர் அவர் புலி கிளின்னுவான். அதே 4 பேர் அவன் டுபாகூர் பாஸ்டர்னுவான். ஆமா தானே? அவன் பேசுவான் இவன் பேசுவான்னு கேட்டுன்னு உட்காந்துன்னு வீட்டை நரகமாக்காதான்ற. நான் 4 பொண்ணை வச்சுன்னு இருக்கிறோம் வீட்டு உள்ள. எத்தனை ஆம்பளை இருக்கிறான் பாருங்க. படிச்சு பாருங்க வீட்டில் போய். நான் பைபிளை பேசுறேன். லேலுயா சொல்லுங்க. லேலுயா. அதனால தயவு செய்து செருப்பை எப்படி கைட்டி போடுறீங்களோ, வெளி பிரச்சனையை கைட்டி போட்டு உள்ள நுழையும் போதே குழந்தைங்களை கொஞ்சிக்கின்னு நுழ, உள்ள மனைவியை பார்க்கும் போதே சிரிச்சிக்கின்னு நுழ, வேலைக்கு போயிட்டு வர பெண்ணா இருந்தா சொல்றேன், உள்ள வரும்போதே பிள்ளைங்க கிட்ட அன்பா, தலை வலிக்குது அங்கதான் அவன் சாவடிக்கிறான், நீங்களும் சாவடிக்காத போ அப்படின்னு சொல்லாத. அதுக்கு யாரு இருக்கா? ஒரு நாள் பூரா நீ வருவ வாசல் காத்து இருக்குது இல்ல, அதுகிட்ட கொண்டு வந்து உன் முகத்தை காட்டுற. நீ வருவன்னு உன் மனைவி காத்திருக்கிறாள், அவகிட்ட கொண்டு வந்து உன் பிரச்சனையை காட்டுற. வீட்டை நரகமாக்காத. பொறுமை, சகிப்புத்தன்மை, இவ்வளவு பிரச்சனையிலும் தாவீது கையாண்டா. ஒருவர்கிட்ட கூட கோவப்படல சிஸ்டர். அவர் பேசுறதுதான் தன் ஆத்துமா கிட்ட, அவர் பேசுறதுதான் கர்த்தர் கிட்ட, அவர் பேசுறதுதான் ஜெபத்துல. அல்லேலூயா. நல்லா ஜெபிக்கிறவனுக்குள்ள இப்படிப்பட்ட சேஷ்டெல்லாம் வராது. நல்ல விசுவாசமா இருக்கிற ஆளுக்குள்ள இப்படிப்பட்ட சேஷ்டை, இந்த மாதிரி அன்கண்ட்ரோல்டு மைண்ட். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இங்க உட்காந்துன்னே பலதை யோசிச்சிருவான். இது இப்படி ஆகுமோ, அது அப்படி ஆகுமோ, இப்படி ஆகுமோ, அப்படி ஆகுமோ. அடப்பாவி. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இது மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அவர் மேல, மேய்ப்பன் மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். ஆமீன் சொல்லுங்க. ரெண்டாவது இவ்வளவு பிரச்சனையிலையும் அவரு 118 சங்கீதம் 5ல இருந்து வாசி மகளே. 118 சங்கீதம் 5ல இருந்து வாசி. இந்த 118 எங்க தான் எழுதி இருக்கிறாரு? அதான் நான் சொன்னேன், இனிமே நீங்க பைபிள் சூப்பரா படிப்பீங்கன்னு சொன்னேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டு அருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தர் என் பக்கத்திலேயே இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர் இருக்கிறார், காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும், அல்லேலூயா சொல்லுங்களே, நான் யார் மேல நம்பிக்கையா இருப்பேன்? கர்த்தர். மனுஷன் எனக்கு நம்ப முடியாது. உங்களுக்கு தெரியுமா, தாவீது கேரா பிளாட்பாரம் கிடையாது சார். தாவீதுக்கு ஈராம் என்கிற ஒரு பெரிய ராஜா, ரொம்ப நெருங்கிய நட்பர். தாவீதுக்கு சாலமோனுக்கு ஆலயம் கட்டுறதுக்கு தேவையான அத்தனை மரமும் இந்த ஈராம் தான் கொடுத்தாரு. ஈராம் என்கிற மிக சிறந்த நண்பர் இருக்கார் பாருங்க 2 பேரும். இவர் நினைச்சிருந்தா எஸ்கேப் ஆகிய பையன் கிட்ட இருந்து ஈராம் கிட்ட போய் தஞ்சம் அடைஞ்சிருக்கலாம். ஏன்? தாவீதோட அப்பா ஈசா யாரு? ஊர்ல யூதா தேச நல்ல ஒரு அதிகாரம் நிறைந்த ஒரு மனுஷன். பலி செலுத்த யாரா வந்தா ஈசாயா தான் கூப்பிடுவாங்க. நல்ல தாவீதுக்கு நல்ல தகப்பன் இருந்தார். தாவீதுக்கு அத்தை யாரு தெரியுமா உங்களுக்கு? பைபிள் படிச்சிருக்கீங்களா? தாவீது அபிசாயின் ஒரு போர்ப்படை தளபதி இருந்தா பாருங்க, சொந்த அத்தை பையன். தாவீதுடைய அண்ணன் 7 அண்ணன் எங்க வேலை செஞ்சாங்க சொல்லுங்க? எங்கம்மா? இவ்வளோ சொந்த பந்தம் இருக்குதுங்க தாவீதுக்கு. ஃப்ரெண்ட் இருக்கிறாரு, அண்ணன் தம்பி இருக்கிறாரு, எல்லாம் இருக்கிறாரு. யாருன்னா ஒரு வீட்டுல போனா தாவீதுக்கு அடைக்கலம் கொடுத்துருப்பாங்களா, கொடுத்துருக்க மாட்டாங்களா? கொடுத்துருக்க மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை பாருங்களேன், எதனா ஒரு சின்ன பிரச்சனைனால எங்க தான் நேரம் போவோம்? சிட்டி வீட்டுக்கு போயிடலாமா?
அப்புறம் சித்தப்பா வீட்டுக்கு போயிடலாமா, பெரியப்பா கிட்ட கேட்டுடலாமா? தாவீதுக்கு இவ்வளவு பேர் இருந்தாங்க சார். இவ்வளவு பேர் இருந்தாலும் சொல்றாரு, மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்த கைய நல்லா. சொல்லுங்க ஆமென், அல்லேலூயா, ஆமென். மனிதர்களை சார்ந்து கொள்ளாத தாவீது, ஆமென் சொல்லுங்க. நான் பக்தி உள்ள, ஆமென் சொல்லுங்க. எனக்கே இவ்வளவு பிரச்சனை, எனக்கே இவ்வளவு பாடுகள் கேட்கல பாருங்க. ஒரு புறம் ஆசீர்வாதமான இடம், ஆசீர்வாதமாய் வாழ்கிற மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனா நானோ இந்த வனாந்தரத்தில் இவ்வளவு பயங்கரமா ஏன் அலைந்து திரிகிறேன் என்று தாவீதின் மனதில் கேள்வி இருந்திருக்காதா? ஒரு பக்கம் முதல்ல சொன்ன பாருங்க, லீபனோன், பெத்பகே, சாரோன், இப்படி ஆசீர்வாதம் நிறைந்த மக்கள் இருக்கிற இடம். இங்கே இந்த தாவீது வனாந்தரத்திலே நடந்து கொண்டிருக்கிறார். நிறைய பேருக்கு கேள்வி, பாஸ்டர் அவங்களாம் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறாங்க பாஸ்டர், இவங்களாம் நல்லா இருக்கிறாங்க பாஸ்டர், இப்படி இருக்கிறாங்க பாஸ்டர், என்ன மட்டும் ஏன் பாஸ்டர் வனாந்தரத்தில் நடத்துறாரு? எனக்கு மாத்திரம் ஏன் உஷ்ணம்? எனக்கு மாத்திரம் ஒரு உதவியற்ற நிலை, ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை, எனக்கு மாத்திரம் ஏன் சூறாவளி சோண்டு அடிக்குது? இந்த கேள்வி எத்தனை பேருக்குள்ள இருக்குது? சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இருக்குதா? நிறைய பேருக்குள்ள இந்த கேள்வி இல்லாத ஆளு ஒருத்தர் கூட இங்க உட்கார்ந்து இருக்க மாட்டீங்க. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு ரகசியம் தெரியுமா? அந்த ஆசீர்வாதமான ஒரு பகுதியில் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களாம் தேவனுடைய பிள்ளைகள். கொடுத்தாதான் கர்த்தர் கூட இருப்பாங்க. ஆனா தாவீதே, நீ அப்படியல்ல, அபிஷேகிக்கப்பட்டவன், என் ராஜ்யத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன், என்னுடைய ராஜ்யத்தை உன் கையினால கட்டணும், நீ எடுத்தாலும் என் கூட இருப்ப, உன்னை அடிச்சாலும் என் கூட இருப்ப. அதை தான் சொல்லுவேன். எல்லாருக்கும் இந்த வனாந்தரம் கிடையாது சிஸ்டர். சபைக்கு இங்க வந்து உட்கார்ந்து 50 பேருக்கு இந்த வனாந்தரம் கிடையாது. யார் அபிஷேகிக்கப்பட்டார்களோ, யார் தேவனுடைய ராஜ்யத்திற்காக சபையை கட்ட போறாங்களோ, யார் ராஜ்யத்துக்கு உழைக்க போறாங்களோ, யார் ஊழியத்தை செய்ய போறாங்களோ, அவங்களை இந்த வனாந்தரத்தின் பாதையில கையை நல்லா தட்டி சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஏன் இந்த வனாந்தரம் தெரியுமா? உன்னை பலமுள்ளவனா மாத்த கர்த்தருக்கு வேற வழி இல்லை. ஆமே, உன்னை பலமுள்ளவனா கர்த்தர் மாத்தணும். உங்களுக்கு தெரியுமா, ஷிப்பிங்ல இருக்கவங்கள கேட்டு பாருங்க, அண்டார்டிகா கடல்ல கப்பல் ஓட்டுனவங்களை தான், மாலுமிகளை தான் சிறந்த மாலுமிகள் என்று எல்லா கம்பெனிக்காரனும் கூப்பிடுறான். ஏன்னா அதிகமான புயல்கள்ல கப்பல் ஓட்டினவங்க. அல்லேலூயா. அதிகமான புயல் உனக்கு அடிக்குதா, நீ திறமையான மாலுமியா மாற போற. உனக்கு ஒரு சபையை கொடுப்பாரு, உனக்கு ஒரு ஜனத்தை கொடுப்பாரு. அதெல்லாம் அந்த ஆமென் லேலியாவே சொல்ல மாட்டீங்க. அதிகமாய் காற்று வீசுகிற பகுதியில் வளர்கிற மரங்கள் தான் தன் வேர்களை என்ன பண்ணு தெரியுமா, ஆழமா விடுது. தாவீதே, அவங்களுக்கெல்லாம் கொடுத்தாதான் தாவீதே இருப்பாங்க. அதனால லீபனோன்ல வச்சிருக்கிறேன், அதனால கர்மேல்ல வச்சிருக்கிறேன், அதனால அங்க வச்சிருக்கிறேன். நீ என்ன சூழ்நிலை வந்தால் என்னோட நடப்படா, நீ எப்பேற்பட்ட பிரச்சனையில நிப்படா, நீ எல்லாத்தையும் தாண்டி செல்ற ஒரு அபிஷேகம். ஆமெனே சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த வனாந்தரத்தில் பயிற்றுவிப்பதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை என்று ஆவியானவர் சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அதனால தான் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 11-12 வேதம் இப்படி சொல்லுகிறது, பக்தி உள்ளவனுக்கு வரும் துன்பம் அநேகமா இருக்குமா. எப்படி? பக்தி இல்லாதவனுக்கு துன்பமே கிடையாது. இதுதான் லாஜிக்கே கிறிஸ்டியானிட்டில. பக்தி இல்லாதவனுக்கு பிரச்சனையே கிடையாது. நீ ரொம்ப பக்தியா மாற 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 மாறிய நிறைய வாசிமா. 2 தீமோத்தேயு 3:11. அதே அடுத்து வாசி. மேல் வசனம். எல்லா பக்கமும் துன்பம். எனக்கு உண்டான துன்பங்களில் கையை தட்டி சொல்லுங்களேன், எல்லா துன்பத்திலும் இருந்து நீக்கலாக்குகிற ஒரு தெய்வம். துன்பமே வராதுன்னு சொல்றது தப்பான உபதேசம். கிறிஸ்து இயேசுவுக்குள் பக்தியாய் நடக்க விரும்புகிற எல்லாருக்கும் எப்படி இருக்குமா, துன்பம் வரும். நீங்க கிறிஸ்டியனுக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு துன்பமும் வராது, வியாதியோட வியாதியெல்லாம் மாறிடும். இது தவறான உபதேசம். நல்லா கவனிக்கணும். நீங்க பக்தியா மாற மாற துன்பம் உங்களுக்கு அதிகமா வரும். எவ்வளவு நாள் வரைக்கும் வரும்? அந்த குறிப்பிட்டு உங்களை உருவாக்குகிற வரைக்கும் வரும். உருவான பிறகு கர்த்தர் உங்களை பலமுள்ள ஒரு மனிதனாய் மாற்றிடுவாரு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. என் வாழ்வில் துன்பம் நிரந்தரமா பாஸ்டர் கிடையாது. தாவீதுக்கு கவனிங்க, தாவீது ஏற்கனவே ஆடு மேய்க்கிற தொழில செஞ்சவன்ல, அவனுக்கு நல்லா தெரியும் இந்த வனாந்தரத்தை தாண்டிட்டனா ஒரு இடம் இருக்குது. இப்பதான் செய்தியை ஆரம்பிக்க போறேன். இந்த வனாந்தரத்தை தாண்டிட்டா ஒரு இடம் இருக்குது. அதனாலதான் 1ஆம் சங்கீதத்தை பாடினார் பாருங்க. என்னதே, கர்த்தர் என், நான் தாழ்ச்சி அடைஞ்சிட மாட்டேன். இந்த 1ஆம் சங்கீதத்துக்கு அடுத்த சங்கீதம் என்ன சிஸ்டர்? அடுத்த வசனம் என்ன?
அப்ப தாவீது கொண்டு தெரியும், நான் வனாந்தரத்தில் நீங்க நடந்து போறேன், என்னை கொண்டு போகிற இடம் ஒரு பசுமையான புல்வெளி, என்னை கொண்டு போகிற இடம். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆனா இந்த 1வது வசனத்துக்கு 2வது வசனத்துக்கு ஒரு பெரிய கேப் இருக்கு. என்ன கேப்? அதுதான் உபத்திரவத்தை உருவாக்குகிற கேப். அங்க போற வரைக்கும் இருக்கணும். முடியல பாஸ்டர், தற்கொலை பண்ணிக்கலாமா பாஸ்டர்? தற்கொலை எண்ணம் வருதுனால பிசாசு உனக்குள்ள வந்துட்டான்னு அர்த்தம். வனாந்தரத்தை கடக்க பண்ண ஒரு மேய்ப்பர் கூட இருக்கிறாருங்க. நீங்க தைரியமா இருக்கணும். 23ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு, இல்ல புல்லுள்ள இடங்களில தண்ணீர் அண்டை போகும் வர மேய்ப்பரின் நடத்ததுக்கு அவர் ஒப்பு கொடுத்தது போல நம்ம ஒப்பு கொடுக்கணும். துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் கண்ணீரை கண்ட வருஷங்களுக்கும் தேவன் சரியாய் மகிழ்ச்சியாய் நம்மை நடத்துவார். நம்மனா கையை தட்டிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த யூதேயா பாலைவனம் முடியுது பாருங்க. முடிவில் இஸ்ரவேல் தேசத்திலேயே இப்ப நான் சொன்ன பாருங்க செழிப்பு, இந்த செழிப்புலாம் ஒரு மேட்டரே கிடையாது. அதெல்லாம் விட பயங்கரமான செழிப்புள்ள ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடம் என்ன இடம் கேட்டீங்கன்னா, அந்த இடத்துக்கு நேரா கொண்டு போறாரு. அந்த இடத்துக்கு பேரு உன்னத பாட்டு 1:7. தாவீதுக்கு நல்லா தெரியும், ஏன் அவர் ஆடு மேய்த்தவர் என்னை கொண்டு போய் எங்க விட போறாரு. உன்னத பாட்டு 1:7 வாசிங்கம்மா. ஏன் ஆத்துமநேசரே, உன் மந்தையை எங்கே மேய்த்து என்ன போதும். என்னம்மா? நான் சொல்றேன், அப்படி சொல்றேன். இவ கவனிங்க, கவனிங்க, இப்ப கவனிங்க, இப்ப நிமிந்து பாருங்க. இவ ரொம்ப நாளா ஆடு மேய்க்கிறா. இந்த உன்னத பாட்டு புத்தகம் எப்படி படிக்கணும்னு சொல்லி தரேன்னா, மணவாளனும் மணவாட்டியும் ஆடு மேய்க்கிற தொழில் செய்றவங்க. மணவாளனும் மணவாட்டியும் ஆடு மேய்க்கிற தொழில் செய்றவங்க. மணவாளன் அந்த மேய்ப்பன் இருக்கான் பாருங்க, அவன் வைத்திருக்கிற ஆடெல்லாம் பயங்கர செழிப்பா இருக்குது. அவன் கைக்குள்ள இருக்கிற ஆடெல்லாம் செழிப்பா இருக்குது. தானே மேய்ச்சிடலாம் அப்படின்னு ரொம்ப நாள் மேய்ச்சா பாருங்க இந்த மணவாட்டி. இவ ஆடு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆசீர்வாதமும் வரல, ஒரு செழிப்பும் வரல. இப்போ போய் கேட்கிற, ஆத்துமநேசரே உங்க ஆடுகளை எங்க மடக்குறீங்க, எங்க உங்க ஆடுங்க தண்ணி குடிக்குது, எங்க புல்லு குடிக்குது, எனக்கு அதை காட்ட மாட்டீரோ, நான் உங்களை கேட்கிறேன் அப்படின்னு கேட்கறா போய். ஏன்னா ரொம்ப காலம் இவன் மேய்ச்சி மேய்ச்சி சோர்ந்து போயிட்டா. இவ வாழ்க்கையில செழிப்பு வராததுனால ஒரு விரக்தி நிலைக்கு வந்த உடனே மேய்ப்பர்கிட்ட வர. ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், நல்லா இருக்கும் போதே மேய்ப்பர்கிட்ட வந்துட்டா செழிப்பாக்கிடுவாரு. சொல்றா, அலைஞ்சி அலைஞ்சி திரிஞ்சி 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 நான் சோர்ந்து போய் வந்திருக்கிறேன். அடுத்த வசனம் வாசிக்கிறேன், வாசி. அவர் சொல்றாரு, ஸ்திரீகளில் ரூபவதியே அதை நீ அறியாயாகில் வா, உன்னை எத்துமே அந்த இடத்துல விட்டுறேன்னு சொல்லல. என்ன சொல்றாரு? ஏற்கனவே செழிப்பா போன மந்தைங்க இருக்குது பத்தியா, அந்த மந்தையின் காலடியை நீ தொடர்ந்து போய் ஆமென் சொல்லுங்களேன். உனக்கு முன்னாடி உபத்திரவத்தில் உருவான பரிசுத்தவான்கள் இருக்காங்க பாத்தியா, உனக்கு முன்னாடி உபத்திரவத்தின் பாதையில நடந்து இன்னைக்கு செழிப்பா இருக்கிறாங்க பாத்தியா, அவர்களுடைய சாட்சியின் பாதையில நீ நடந்து 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 கோய போவாயானால் உன்னை அது எங்க தெரியுமா கொண்டு போய்விடும்? ஒரு செழிப்புள்ள இடத்துல கொண்டு போய்விடும். இயேசுவை பின்பற்றும்படி நமக்கு அவர் மாதிரி சுவடுகளை வச்சுட்டு போயிருக்காரு. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, சைடு ஆக்டரா நடிக்கிறீங்களா சார்? இல்ல. இந்த வெளிநாட்டு மாப்பிள்ளை கீப்பிள்ள நடிக்கிறீங்களா சார்? இல்ல இல்ல, அதெல்லாம் நடிக்க மாட்டேன், டைரக்ட் ஹீரோ தான். எவ்வளவு காலம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, புரியுதா என்னன்னு தெரியல நான் பேசுறதுக்கு. உபத்திரவத்தின் பாதை, சாட்சியின் பாதையெல்லாம் நான் நடக்க மாட்டேன் பாஸ்டர். எடுத்த உடனே முடியாது. ஏன் இவ்வளவு கெஞ்சரால? ஐயோ என் ஆத்துமநேசரே, உன் ஆடெல்லாம் எங்க மேயுது, என் ஆடு இவ்வளவு இழைச்சு போய் கிடக்குது, உங்க மேய்ச்சல் எடுத்து போய் விடுறீங்களா? உன் ஃப்ரெண்டுங்க பின்னாடி நான் அழிஞ்சு அழிஞ்சு திரியிறேன், எதுக்கு அவனுங்களையும் இடத்த காட்ட மாட்டானுன்னு கேட்கறால. ஐயோ உன்னை நான் ரொம்ப நேசிக்கிற மகளே, வா அந்த இடத்துக்கு கூட்டு வரேன்னு கூட்டு போனாரா? அவர் சிம்பிளா சொல்லிட்டாரு, காலடியை தொடர்ந்து போ, சாட்சியை தொடர்ந்து போ. உனக்கு முன்னாடி உபத்திரவத்தில் அடிப்பட்டவன், பெருங்காற்றில் அடிப்பட்டவன், புயல் அடிப்பட்டவன், உனக்கு முன்னாடி சோறு இல்லாம இருந்தவன், உனக்கு முன்னாடி ஒண்ணு இல்லாம வாழ்ந்தவன், இன்னைக்கு எப்படி செழிப்புல வந்தானு அவன் சாட்சியின் வழியில நீ நடந்து போ. அதை தொடர்ந்து போவாயாகில், வாசி மகளே வாசி. என் பிரியமே, அல்லேலூயா சொல்லுங்களேன். இவர் சொன்னாரு தொடர்ந்து போன்னு சொன்ன உடனே அடுத்த செகண்ட் என்ன பண்ண தெரியுமா? இந்த சூனமித்தி கவனிங்க, முடிக்க போறேன், சத்தியத்தை முடிக்க போறேன். சொன்ன உடனே தெரியுமா,
பார்வோனுடைய ரதத்திலே பூட்டப்பட்ட குதிரைகள் இருக்குல்ல, அது எவ்வளவு வேகமாய் ஓடுமோ அதை காட்டிலும் வேகமாய் அந்த காலடியில் பின்னாடி ஓடி போனார். அவனுக்கு ஒன்று தெரியும், இனியும் என்னால் அலைந்து திரிய முடியாது, இனியும் என்னால் இந்த இடத்துல அலைய முடியாது, நான் அந்த சாட்சிகளை தொடர்ந்து ஓடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன் பிரதர், நீ போற பாதை உபத்திரவம் தான். கர்த்தர் உபத்திரவத்தில் நடத்துறார், ஆனாலும் உன்னை நல்ல பாதையில நடத்துறார், நல்ல வழியில நடத்துறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எங்க பாஸ்டர் நடத்துறாரு? 14ஆம் வசனம் வாசிங்க, வாசிங்க. எங்கேதி என்கிற ஊர் இந்த பாலைவனம் முடிஞ்ச உடனே ஆரம்பிக்குது. சிஸ்டர் கவனிங்க, நீ நான் ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன். நீ இந்த வருஷம் முடியதுக்குள்ள உபத்திரவத்தின் பாதையை கடந்துடுவே. நீ போய்கொண்டிருந்த இந்த கடினமான சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தையை சொல்ற அன்பு மகளே, உன்னோட கர்த்தர் பேசுறாரு. நீ போகிற இந்த வனாந்தரத்தை கடக்க பண்ணி எங்கேதி என்கிற ஒரு அருமையான திராட்சை தோட்டம் உள்ள ஒரு புல்வெளி உள்ள இடத்துல உன்னை கர்த்தர் நடத்த தான் போறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். எங்கேதினா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஆட்டுக்குட்டிகளை உருவாக்குகிற ஊற்று இருக்கிற இடம். கவனிங்க, முடிச்சிடுறேன். இந்த எங்கேதில என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 2 நீர் ஊற்று இருக்கு. நீர் வீழ்ச்சி இல்ல. ஏலிம் என்கிற ஒரு நீர்வீழ்ச்சி இஸ்ரவேலுக்கு வெளியே இருக்கிறது. இந்த என்கேதில 2 நீர் ஊற்று இருக்கு. ஒரு நீர் ஊற்றுக்கு சூலமித்தி நீர் ஊற்றுன்னு பேரு, இன்னொன்னுக்கு தாவீதி நீர் ஊற்றுன்னு பேரு. நான் சொல்றதான் கவுன்சினே வாங்க. அந்த நீர் ஊற்று எவ்வளவு பெருசு இருக்குன்னா, ஒரு 14 அடி பாறை. அந்த பாறைக்கு அடியில இருந்து பயங்கர சில்லுன்னு தண்ணி வரும். அந்த தண்ணி இது வரைக்கும் வத்தவே இல்லை, அந்த நாள்ல இருந்து இந்த வரைக்கும். நீங்க இஸ்ரேல் போனா அதை பாப்பீங்க. அங்கே ஒரு நாளைக்கு 4 லட்சம் பசுமாடுகளை வளர்க்குறாங்க. எவ்வளோ? 6 லட்சம் ஆடுகள் தினையும் மேயறதுக்கு. அவ்வளவு பெரிய பசுமை நிறைந்த இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா எங்கேதி. எங்க தெரியுமா இருக்குது? இந்த பாலைவனத்துக்கு பின்பாக கர்த்தர். அல்லேலூயா. இந்த எங்கேதில இங்க பாருங்க, இந்த எங்கேதில மேயற மாடுங்க இருக்குல்ல, மேயற மாடு. உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தேசம் சொல்றாங்கல்ல எல்லாரும். அப்படின்னா என்ன பாஸ்டர், எத்தனை பேருக்கு தெரியும்? எப்படி தெரியும்? இந்த எங்கேதில மேயற மாடு இருக்கு பாத்தீங்களா, ஒரு நாளைக்கு 25 லிட்டர் பால் கறக்கும். எவ்வளோ? பசுக்கள் 25. அந்த எங்கேதில புல்ல மேஞ்சிட்டு நடந்து வருமா பாருங்க. நடந்து வரும்போது அது மடி இருக்கு பாருங்க, கவனிக்கணும், முடிங்க. மடி இருக்கு பாருங்க, மடியில இருந்து தானாவே பால் என்ன பண்ணுமா, தரையில ஊத்திக்கினே வருமா பாருங்க. வீட்டுக்கு அந்த மாடு இல்ல, தங்குற இடத்துக்கு அந்த மாடு சேர வரைக்கும் இந்த பால் ஊத்திரும். அங்க இருக்கிற மரங்கள்லாம் பாத்தீங்கன்னா எங்கேதில பெரிய பெரிய மரங்கள். ஊட்டிக்கெல்லாம் போனா கொடைக்கானல் இருக்க மாதிரி. அதுக்கு மேல தேன்கள் பயங்கர கூடு கட்டி வச்சிருக்கோம். அந்த தேன் கூடெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் யாராலும் எடுக்க முடியாது. இந்த பால் ஊத்தின இடத்துல ராத்திரியில என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, தேன் கூடெல்லாம் ஒழுகும். இந்த சாலையில ஒழுவிடும். ஒழுன உடனே ஃபுல்லா பனி வந்து என்ன பண்ணினா அந்த ரோட்டை மூடிடும். மூடன உடனே இப்ப பாலும் தேனும் உள்ள இருக்குது, ரோட்டு உள்ள இருக்குது. விடியற் காலையில் சூரியன் உதிக்கும். உதிக்கும் போது இது மேல படும்போது இது உருகி அப்படியே ரோட்ல ஓடும் பாருங்க. அதனாலதான் அந்த தேசத்தினோட பேர் என்ன தெரியுமா? பாலும் தேனும். நான் சொல்றேன், சூரியன் உன் மேல உதிக்கும் பொழுது நீ ஆராய் பாலும் தேனுமாய் நீதியின் சூரியன். கையை நல்லா தட்டிடுங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நீரூற்று சொன்னல, இது ஆர்ப்பரித்துலாம் வராது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஆடு மட்டும் இந்த அருவி தொட 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 தண்ணி ஓடுறதுல தண்ணி என்ன பண்ணாது, குடிக்கவே குடிக்காது. அதே மாதிரி ஆட்டுக்கிட்ட ஒரு சுபாவம் தெரியுங்களா, கெட்டு போன சோனர்கள் பார்த்தீங்களா, தண்ணி கெட்டு போய் பாச பிடிச்சிருக்குதா, அந்த இடத்துல தண்ணியே குடிக்காது. ஏமா நான் சொல்ல தப்பாரிட்டாமா? என்ன பாஸ்டர் அர்த்தம்? என்ன பாஸ்டர் அர்த்தம்? கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் கெட்டு போவாதையா. கையை தட்டி சொல்லுங்க, கர்த்தர் உனக்கு கொடுக்கிற அந்த தண்ணியில சல ஆசீர்வாத சமாதானம் நிறைஞ்சதா இருக்கும். அல்லேலூயா. அவ்வளவு வளங்கள் நிறைந்த எங்கேதி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த யூதாவின் பாலைவனத்துக்கு. அதனால தான் நான் சொல்லுவேன், கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுக்கும்போது சொன்னாரு, உன்னை நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல. எதை தெரியுமா சொன்னாரு? இந்த எங்கேதியை தான் சொன்னாரு. தாவீதுக்கு எப்பெல்லாம் குழப்பம் வருதோ, எப்பெல்லாம் வருதோ, இந்த எங்கேதில போய் 23:29 வீட்டுல போய் வாசிங்க. 23:29 1 சாமுவேல். அங்க போய் தங்கிடுவாரு. அதுக்கு பேர் என்ன தெரியுமா இங்கிலீஷ்ல? ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ். கோட்டைகள் நிறைந்த இடம், பாதுகாப்புகள் நிறைந்த இடம் எங்கேதி. நீங்களும் உங்க குடும்பங்களும் வனாந்தரத்தை கடந்து எங்கேதிக்கு போ. கையை தட்டுங்களேன். ஐயா நல்லா தட்டாமா? நல்லா தட்டினா நிறைய ஆசீர்வாதம், சும்மா தட்டினா ஆசீர்வாதம் இல்லை. அல்லேலூயா. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்ட உன்னை கொண்டு போய் சேர்க்க போற இடம் அமர்ந்த தண்ணீர். இந்த வார்த்தையை நம்புங்க. சமாதான செழிப்புள்ள ஆசீர்வாதம், வற்றாத நீரூற்று இடத்துல உன்னை குறைந்து போகாத ஆசீர்வாதத்தில் கர்த்தர் நடத்துவார். வனாந்தரத்தை இந்த வருஷத்துக்கு முன்னே சில குடும்பம் கடந்துருங்க.
நான் தீர்க்கதரிசனம் பலிபீடத்தில் சொல்றேன். இவ்வளவு நாள் நீ பட்ட கஷ்டத்துக்கு ஒரு மாற்ற கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ நல்ல இடத்துக்கு போக போற. எப்படி இருக்கும் பாஸ்டர் அந்த இடம்? அந்த இடம் எப்படி இருக்கும்? உங்க கண்ணுக்கு முன்னாடி காட்டி முடிச்சிடுறேன். ஆமென் சொல்லுங்க. எசேக்கியேல் 47:10 வாசிருங்க. எசேக்கியேல் 47:10 வாசி. சீக்கிரம் வாசிருமா. 47:10. அப்பொழுது என்கேதி துவங்கி என்னமா மீன் பிடிக்கிறவங்க, என்கேதியில முதல்ல உருவாகிறவங்க யார் தெரியுமா? ஆத்துமாக்களை பிடிக்கிறவங்க, ஆத்துமா ஆதாயம் பண்றவங்க. கர்த்தர் முதல்ல உன்னை எங்க என்கேதியில வைத்து ஊழியங்களை செய்கிற கையை தட்டி சொல்லுங்க, என்னதான் உருவாக்குறாரு. என்கேதியில மீன் பிடிக்கிறவர்களோ அதன் கரையிலே நிற்பார்கள். மாற்றங்களை போலவும் இருக்கும். 12 வாசிமா, 12 வாசி. என்கேதி நதி ஓரமாய் இக்கரையிலும் அக்கறையிலும் புசிப்புக்கு சகலவிதமான விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள், நான் படிக்கிறதுல ஆவிக்குரிய ரீதியா எடுத்துங்க, இலைகள் உதிர்வதில்லை, அவைகளின் கனிகள் கெடுவதில்லை, அவைகள் பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து பாய்கிறபடினால் மாதந்தோறும் புது புது கனிகளை கையை தட்டி. என்கேதியில இவ்வளவு ஆசீர்வாதம். நீ வனாந்தரத்தை பார்க்க போறியா? இவ்வளவு ஆசீர்வாதத்தை நுழைய போறியா? வனாந்தரத்தில் சோர்ந்து போய் திரும்பிட போறியா? அல்லது என்கேதியில போய் தண்ணீர் ரெண்டு பக்கமும் மாதந்தோறும் புது புது கனினா உள்ள நல்ல நல்ல கோணம் வந்துக்கிட்டே இருக்கும். இவ்வளோ கோபக்காரன் தர இப்போ என்ன அச்சா கூட வாங்கி வீட்டில் வந்து அழுகுறாரு. இப்போ அடிக்கிறதுல பாஸ்டர் எங்க வீட்டுக்காரு அப்படிதான். அதான் புது புது கனி மாதந்தோறும் கொடுக்கும். அப்புறம் அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவித்ததற்கும். அல்லேலூயா. மூடிட்டேன் தைரிய சிஸ்டர். இப்போ புரிஞ்சிச்சா இந்த பைபிள்? எத்தனை பேர் புரிஞ்சுது? இந்த வனாந்தரத்தில் இவ்வளவு சூழ்நிலையில தாவீது பொறுமையா இருந்தது காரணம் என்ன தெரியுமா? ரெண்டு பக்கமும் மரங்கள் நிறைந்த கனிகள் நிறைந்த செழிப்புள்ள மீன்கள் பிடிக்கிற ஒரு துறைமுகம் ஐயா என்கேதி. என்கேதிக்கு கர்த்தர் உன்னை கொண்டு போக போறார். ஆட்டுக்குட்டிகளை வளர்க்கிற இடம் அது. ஆமே, அந்த என்கேதிக்கு. அதனாலதான் உன்னை இவ்வளவு நாள் உபத்திரவத்தின் பாதையில் நடத்துறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதனால இன்னைக்கு தைரியமா வீட்டுக்கு போகும்போது சொல்லினே போங்க, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் என்னை புல்லு உள்ள இடங்களிலே கொண்டு போய் அமர்ந்த தண்ணீர் அண்டை கையை தட்டி சொல்லுங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே இருந்தாலும் பல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். என் சத்துருக்களுக்கு முன்பு ஒரு பந்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருந்தது இன்னைக்கு? ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்படிதான் கர்த்தர் உங்களை நடத்த போறார். அப்படியே கண்ணை மூடுவோம், கண்ணை மூடுவோம், கண்ணை மூடுவோம். ஹல்லேலூயா,